புராணம் பிரதம ஸ்கந்தத்தில் 20வது அத்தியாயம். வேதவிதி பிரகாரம் மண்லிங்க பூஜா விதி. இந்த பார்த்திவலிங்கத்தை ஆராதனை பண்ணுறதெல்லாம் போன இதுவரை பார்த்தோம். வேதவிதி பிரகாரம் எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா சிலதெல்லாம் வேத விதிப்படி பண்ணுவா. இந்த வேதாத்தியானம் இல்லாத வாழ்க்கெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வழி உண்டு. இப்போ நம்ம ஐஸ்வர்ய பூஜை பண்ணுறத கூட மகாலட்சுமி, துர்காலட்சுமி, சரஸ்வதி ஆவாகிக்கிறோம். அது லக்ஷ்மிக்கும் சரி, சரஸ்வதிக்கும் சரி, துர்கைக்கும் சரி தனித்தனி ஸ்லோகம் உண்டு. அந்த ஸ்லோகம் சொல்லி பூஜை பண்ணலாம். ஸ்ரீகள்லாம் பூஜை பண்ணும்போது அப்படித்தான் பூஜை பண்ணணும். அதுக்கு தனி விதியே இருக்குது கல்பத்தில். ஆனால் புருஷா பூஜை பண்ணான்னா துர்கையை பூஜை பண்ணான்னா துர்கா சூக்தம் சொல்லி பண்ணுவாள். சரஸ்வதினா சரஸ்வதி சூக்தம் சொல்லி பண்ணுவாள். மகாலட்சுமினா ஸ்ரீ சூக்தம் சொல்லி ரெண்டு லைன் சொல்லி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவாள். இதாக வேதவிதி பிரகாரமுள்ள பூஜை. இதுவரை பார்த்தது வேதவிதி மாதிரி எல்லாம் சாதாரணமாக உள்ள பூஜார பூஜைகளாக பார்த்தோம். அது எப்படி ஆராதிக்கணும், எந்த லிங்கம், ஆகண்டலிங்கம், திகண்டலிங்கம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா இன்னத்துக்கு. இன்னத்த இந்த 20வது அத்தியாயத்தில் வேதவிதி அனுசரித்து எப்படி பூஜா கிரமம் அப்படின்னு சூதன் விவரிக்கிறார். வைதிக விதி பிரகாரம் செய்யப்பட்ட ஆராதனை பக்தி முக்தி பிரதாயினி. பக்தியும் கொடுத்து அது வழி முக்தியும் கொடுக்கும் தாற்பயம். இந்த சூத்ரோக்த விதி அனுசரித்து இந்த பூஜை செய்யப்பட்ட பிராமணன் காலம்பர குளித்து சந்தியாவதனமெல்லாம் செய்து பிரம்ம யஜ்ஞம் அனுஷ்டிச்ச சேஷம் தர்ப்பணம் செய்யணும். இந்த பிரம்ம யஜ்ஞங்கிறது 3 விதமான கடங்கள்: தேவகடம், ரிஷிகடம், பிதர்கடம். இதெல்லாம் தீர்க்கிறதாக்க இந்த பிரம்ம யஜ்ஞம். ஆத்தியம் தேவன்மார்க்கு தர்ப்பணம், அப்புறம் ரிஷிகளுக்கு தர்ப்பணம், அப்புறம் பிதர்களுக்கு தர்ப்பணம். இது உபநயனமான எல்லாருமே மாத்தியானிகம் முடித்து செய்ய வேண்டிய நித்திய கர்மாவில் ஒன்றாக்க இந்த பிரம்ம யஜ்ஞம். அதுக்கப்புறம் நித்திய கர்மானுஷ்டானம் சிவனை ஸ்மரித்து ருத்ராட்சம் தரிக்கணும். அந்த எந்தெந்த பாராயணம் காரியங்கள்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு ருத்ராட்சத்தை தரிக்கணும். ருத்ராட்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவ சின்னத்தில் ஒன்றாக்க ருத்ராட்சம். அப்புறம் எப்படி நதி தீரத்திலேயோ தடாக தீரத்திலேயோ வனத்திலேயோ சிவாலயத்திலேயோ மற்ற சுத்த பூமிகளிலோ சிவலிங்க பூஜை செய்யலாம். நதி தீரம், தடாக தீரம் இதெல்லாம் சுத்தமான ஸ்தலங்கிற அர்த்தத்திலேயே அங்கே சொல்லுறது. சிவாலயத்திலையும் செய்யலாம். இல்லையானா சுத்தமுள்ள ஸ்தலத்தில் சிவாராதனை பண்ணணும். எப்படி சுத்தமான மண் எடுத்து குழைச்சி சிவலிங்கம் உண்டாக்கணும். இது மற்ற பார்த்திவலிங்கம் மாதிரி தான். பார்த்திவலிங்கத்துடைய பூஜை தான் இங்கேயும். பல ஜாதிக்காரா பல நிறமுள்ள மண்ணை கொண்டு லிங்கம் உண்டாக்கணும். அது சுத்தி செய்து பிரதிம நிர்மித்து பிரதிஷ்டிச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு போட்டு. இதுக்கு சோத்திர சுத்தி, ஜலபந்துவரம், ஸ்படிகபந்தம், அமிர்த புரோக்ஷணம், மந்திரோர்ச்சனை இப்படியெல்லாம் விதிகள் நிறைய உண்டு. அது என்னதுங்கிறது நமக்கு 2 லைனாக பார்க்கும்போது, மீனிங் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். திரபதாநியாசம் பிரதானம். எல்லா ஜபத்துக்குமே நியாசம் உண்டு. நியாசம்னு சொன்னால் ஒவ்வொரு அங்கத்திலையும் தேவதையை பிரதிஷ்டிக்கிறது. நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கூட நியாசம் சொல்கிறோம், நமக்கு அது தெரியலே, அவ்வளவுதான். அதிலே நியாசம் எல்லாம் இருக்கு. ருத்ர காயத்ரியினால அர்ச்சிக்கணும். அப்போ இதெல்லாம் உபநயனமான புருஷாளுக்குத்தான் செய்ய முடியும். ஏன்னா வேத மந்திரம் காயத்ரி எல்லாம் ஸ்திரீகளுக்கு கிடையாதே. அதனால இது வேதவிதி பிரகாரம் உள்ள பூஜை புருஷா செய்யப்பட்ட ரீதியில் உள்ள பூஜையாக்கு இங்கே வர்ணிக்கிறார். அர்ச்சனை பண்ணணும், நைவேத்தியம், மந்திர ஜபம், தூபதீபாதிகளுடைய சமர்ப்பணம், நீராஜன விதி, சதருத்ரிய மந்திர ஜபம், அபிஷேகம், சிவமுத்ரை, மகாமுத்ரை இவாளுடைய பிரயோகம், அகோர மந்திரம் இதெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படின்னு போட்டாங்க. இது ரொம்ப தீவிரமான சிவாராதனையில் வரப்பட்ட விஷயங்களாக்கும் இதெல்லாம். அது மட்டுமல்ல, சிவனுடைய விவித ரூபத்தில் உள்ள சங்கல்பமும் இங்கே ஸ்வீகாரியமாக்கும். கபர்தி ஜடையோடு கூடினவன், ருத்ரன், திரையம்பகன், உக்ரன், உக்ரநாசனன், சர்வன், சசிமௌலி, பவன், பவநாசனன், மகாதேவன், சங்கரன், வாமதேவன், பசுபதி, பினாகி, சூலபாணி, சம்பு, ஹரன் இப்படி பலவிதமான நாமரூப சங்கல்பங்கள் உண்டு. அந்த நாமத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள ரூபங்களை வச்சு பூஜை பண்ணுறது விசேஷம். ஏதாவது ஒன்றும் எந்த ஒரு ரூபத்தை வேணால் தியானம் பண்ணலாம் தாத்பரியம். ஆனால் தியானம் எல்லாமே அந்த மண்ணில் உண்டாக்கின பார்த்திவலிங்கத்துக்கு தான். தியான ஸ்லோகம் பிரதானம். ഇതിലൂടെ മഹേശനും വെള്ളിക്കുന്ന് പോലെയുള്ളവനും ചന്ദ്രക്കല ധരിച്ചവനും
ദത്രതുല്യமான ശരീരമുള്ളവനും പരശുമാൻ അഭയമുദ്രൈ ഇത്യാദി ധരിച്ചവനും പത്മാസനസ്ഥിതനും ദേവജനങ്ങളാൽ സ്തുതിക്കപ്പെട്ടവനും പുലിത്തോൽ ധരിച്ചവനും ജഗത്കാരണബോധനും എല്ലാ അഭയവും ഇല്ലാതാക്കപ്പെട്ടവനും പഞ്ചഭക്തനും ത്രിനേത്രനുമായ ശിവനെ ധ്യാനിക്കരുത് அப்படின்னு താല്പര്യം. நாமளும் தொடங்கும்போது தானே சாந்தம் பத்மாசனஸ்தம் சசுதரமகுடம் பஞ்சபக்திரம் திரிநேத்திரம் சூலம் வஜ்ரம் ஜகட்கம் பரசுமபிபரம் தட்சிணாங்கே வகந்தம் சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய மீனிங் தான் இங்கே சொல்கிறார். இப்படிப்பட்ட ரூபத்தில் பரமேஸ்வரனை தியானிக்கணும். தியானம் ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா நம்ம எப்படி ஒரு பூஜை பண்ணுறோமோ அந்த தேவனை மனசில் தியானிச்சுண்டு அந்த தேவன் நமக்கு முந்தி பிரத்யட்சமாக இருக்கிற மாதிரி பாவிச்சு பூஜை பண்ணணும் தாத்பரியம். அதுதான் அந்த தியானத்தினுடைய தாத்பரியம். அது பஞ்சபக்தனும் திரிநேத்திரனுமான சிவனை தியானிக்கணும். அதுக்கப்புறம் விவித நாமங்கள் சொல்லி ஆராதிக்கணும். பரமேஸ்வரன் நிறைய நாமங்கள் உண்டு. பூதநாதன், தேவேஷன், மகாதேவன், சதாசிவன், சம்பு, இப்படியெல்லாம் ஓரோ பேர் சொல்லி பூஜிக்கலாம். சொல்லி சாஷ்டாங்கம் பிரணமிக்கணும். சாஷ்டாங்க நமஸ்காரம் புருஷாளுக்கு தான் உண்டு. எல்லா அங்கங்களும் பூமியில் பதிச்சு தான் நமஸ்காரம் பண்ணணும். அது புருஷாளுக்கு தான் முடியும். ஸ்திரீகளுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் தான் உண்டு. 2 கைமுட்டு, 2 கால் முட்டு, இந்த நெற்றி, இந்த 5 பாகம்தான் பூமியில் தொடப்படும். அவளை பஞ்சாங்க நமஸ்காரம். அதனால இந்த பூஜை சொல்லியிருக்கப்பட்டது புருஷாளுக்குள்ள விதியாக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் சொன்ன வேத விதி பிரகாரம் பூஜை புருஷாளுக்கு தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் பிரதிமையில பிரதிஷ்டிதமான சைதன்யத்தை ஆவாகிச்சு பூஜை சமர்ப்பிக்கணும். இதற்கெல்லாம் இப்படிலாம் செய்ததுனால யசஸ், புத்திர லாபம், சொர்க்கம், ஆரோக்கியம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு தாத்பரியம். அது எப்போவுமே பூஜைக்கு பலம் உண்டே. பலஸ்ருதி இல்லாமல் ஒன்றுமே சொல்ல மாட்டாள் நம்ம வேதத்தில், நம்ம சாஸ்திரத்தில். அந்த ரீதியில் பூஜை பண்ணணும் அப்படின்னாக்கும் இங்கே சொல்லியிருக்கார். எப்போவுமே பூஜை பண்ணும்போது பிராண பிரதிஷ்டை பண்ணித்தான் பூஜை பண்ணுவான். இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணுறதுனால தான் அந்த புருஷாளுக்கு தான் அந்த பிராணத்தை பிரதிஷ்டிக்கிறதுக்கு முடியும். அப்படியே அந்த உள்ளுக்குள்ளேருந்து ஆவாகிச்சு அந்த பிராணன் அந்த விக்கிரகத்தில் பொருத்தி பூஜை பண்ணிவிட்டு திரும்பி அதை எடுத்துன்னு வருவாள். பகவத் சேவை பண்ணுறதை பார்த்தா தெரியும். கடைசியில் பூஜையெல்லாம் முடித்து அங்கேருந்து பூ எடுத்து இப்படி மணந்து அப்படி போட்டுருவான். அது அப்படியே எந்த உள்ளு இருக்கிற பிராணனை அந்த விளக்குலையோ இல்லை பத்மத்திலையோ இல்லை அதில் வச்சு தேங்காயிலையோ எதிரியாவது ஒன்றில் ஆவாகிப்பான். ஆவாகிச்சு அந்த பிராணனை திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவான். இந்த பிராண பிரதிஷ்டை. அதனால என்னன்னா ஆறு பிராண பிரதிஷ்டை பூஜை பண்ணுறாலோ அவள் தான் அது உத்வாசனம் பண்ணணும். ஏன்னா அந்த பிராணனை அவள் தான் எடுத்துகிட்டு போனான். ஆனால் இப்போ நம்ம அப்படிலாம் பார்க்க முடியாது. வாத்தியார் பூஜை பண்ணுறார், வாத்தியார் பூஜை பண்ணிவிட்டு வாத்தியார் தான் எடுத்துக்கணும். சிலப்போ அவர் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா அடுத்த எடுத்துக்கிறார். அப்படி நம்ம நடக்கிறது அது. ஆனால் அந்த பிராண பிரதிஷ்டை ரொம்ப பிராதானியம் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, கோவில் இருக்கிற விக்கிரகத்திலேயோ நம்ம பூஜை பண்ணப்பட்ட விளக்கிலேயோ இல்லை தேங்காயிலையோ அல்ல சாநித்தியம். அதில் சாநித்தியத்தை நம்ம கொண்டு வரோம். அது எங்கே இருக்குது சாநித்தியம்? சைதன்யம் உள்ளுக்குள்ளே இருக்கு. ஏன்னா அதுதானே நிஜம் இல்லையா? விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயா பகதிபோத் ரூபம் யதா நித்ரயா. இந்த லோகம் இருக்கே, லோகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் உள்ளுக்குள்ள இருக்கிற சைதன்யத்தினுடைய நிழல் பிரதிபலனம். அது எப்படி சொல்கிறாருன்னா, தூங்கும்போது நம்ம சொப்பனம் பார்க்குறோம், தூக்கம் எழுந்திருத்தோம்னா சொப்பனம் மாய்ஞ்சு விடுறது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த லோகம், மித்தியான லோகம். ஆனால் இது சத்தியம் கிடையாது. சத்தியமான வஸ்து நிஜ அந்தர்கதம். உள்ளுக்குள்ள இருக்கிற சைதன்யம் தான் சத்தியம். அந்த சைதன்யத்தினுடைய பிரகாசம்தான் வெளியில் இந்த மாதிரி நிழலாக தெரியறது தாற்பயம். அதனால ஒரு விளக்கிலாகட்டும் ஒரு விக்கிரகத்திலாகட்டும் நம்முடைய அந்த சைதன்யத்தை அதில் பொருத்தித்தான் நம்ம பூஜை பண்ண ஆராதிக்கணும். க்ஷேத்திரத்தில் தொழும்போது அப்படி தான், கோவிலுக்கு போய் தொழும்போது அப்படி தான். நமக்கு அதெல்லாம் தெரியறது இல்லை, நம்ம பாட்டு தொழுதுட்டு வந்துவிடுறோம். நியாயப்படி அந்த க்ஷேத்திர தரிசனத்துடைய விதிப்படி நம்ம செய்ய வேண்டியது என்னதுன்னா, அந்த விக்கிரகத்தில் நம்முடைய சைதன்யத்தை உள்ளுக்குற சைதன்யத்தை அந்த விக்கிரகத்தில் மானசீகமாக பொருத்தணும். பொருத்திவிட்டு நல்லா வழிபட்டுவிட்டு திருப்பி அந்த சைதன்யத்தை எடுத்துன்னு வந்துடும். அப்படி வரப்பட்ட 50 பேருடைய சைதன்யம் அதில் பொருத்தி எடுத்து அந்த விக்கிரகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக பவர் வரும் தாற்பயம். அதுதான் பிம்ப சாநித்தியம் அப்படின்னு சொல்லி இந்த சங்கல்பம் பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பிம்பத்துக்கு இந்த சாநித்தியம் அந்த சைதன்யத்தை நமக்கு திருப்பி நம்ம உள்ள எடுத்துன்னு வரும்போது அந்த ஆராதனை பண்ணி அந்த பல புழுவை நமக்கு அனுபவிக்கிறதுக்குள்ள சக்தி நமக்கு கிடைக்கும் தாற்பயம். இதாக சாதாரணமாக செய்யணும். அது ஆத்திர பண்ணுவோம், பிராண பிரதிஷ்டை பண்ணுறான். கோவிலில் போய் நமக்கு அதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? நம்ம தொழுதுட்டு வந்துடுறோம்.
இனிமேல் கோயிலுக்கு போய் நினச்சுங்கோ, அந்த கல்லில் வந்து நம்முடைய ஆத்மா ஸ்வரூபத்தை அந்த கல்லில் பொறுத்துட்டு தான் சங்கல்பித்து பிரார்த்தனை பண்ணி திரும்பி அந்த அந்த சைதன்யத்தை நம்மளை எடுத்துன்னு வந்துடணும் தாற்பயம். இதாக்கும் செரிக்குள்ள விக்கிரக ஆராதனை. இப்படி உன்னை பொருத்தி எடுக்கிறதுக்குள்ள ஆராதனை பண்ணுறதுக்கு தான் நமக்கு விக்கிரக ஆராதனைன்னு வச்சிருக்காங்க இந்து மதத்தில். ஏன்னா தெய்வங்கிறது ஒன்று தான் உண்டு, ஒரு சக்தி தான் உண்டு. இந்த பிரபஞ்சத்துக்கே லோகத்துக்கே ஒரு சக்தி தான் உண்டு. அது எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்கிற சக்தி, எல்லாத்தையும் நடத்தக்கூடிய சக்தி. அந்த சக்தின்னு பவரைத்தான் சொல்ல முடியுமே வழி அதுக்கு ரூபம் கிடையாது. இந்த சந்தர்ஷே திட்டத்தை ரூபமஸ்ய இந்த ஜக்ருடாபஸ்யது கஷ்டநேனம். இந்த கண்ணு கொண்டு பார்க்க முடியாது, காது கொண்டு ஒரு சப்தம் கேட்க முடியாது, மூக்கு கொண்டு மணந்து பார்க்க முடியாது, நாக்கு கொண்டு நக்கி பார்க்க முடியாது, கை கொண்டு தொட்டு பார்க்கவும் முடியாது. ஏன்னா ரூபம் இல்லை. அதனால் அப்போ ரூபம் இல்லாத ஒரு இடத்துல எப்படி நம்மளுடைய சைதன்யத்தை பொறுத்துறது, எப்படி ஆராதிக்கிறது, எங்கே தொடர்றது? அதுக்காகத்தான் இந்த 25ஆம் இட தத்துவமான சப்த பிரமம் சகுண பிரமம் சொல்லி நம்ம தேவ ரிஷிகள்லாம் நமக்கு சங்கல்பிச்சு ரூபத்தை தந்திருக்காங்க. இந்த பிரம்மம் அந்த ரூபத்தை தரிக்கிறது. இந்த பிரம்மம் புருஷ ரூபத்தை தரிச்சா அது தேவன், ஸ்திரீ ரூபத்தை தரிச்சா அது தேவி. இதுதான் வித்தியாசம். அது எந்த தேவனும் ஆகலாம், எந்த தேவியும் ஆகலாம். அது நம்ம இஷ்டத்துக்கு செய்துக்கலாம். அந்த இஷ்ட தேவதா உபாசனை தான் ஹிந்து மதத்தினுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா? அதனால் எந்த தெய்வத்தை ஆராதித்தாலும் எல்லாம் அங்கே தான் போய் சேரும். ஆகாஷாத் படிதந்தோயம் இதா கச்சர் சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி. கேசவன்னா ஒன்றும் நாராயணன் எடுத்துக்கப்படாது. கேசவன் வேணா அந்த பிரம்மம்னு அர்த்தம். எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணினாலும் அதெல்லாம் அந்த தெய்வத்துக்கு தான் போய் சேருங்கிற காரணத்தினால ஒரு கோயிலுக்கு போய்ட்டு இன்னொரு கோயிலுக்கு போலையானா அது தெய்வம் கோச்சிப்பருங்கிறதெல்லாம் தப்பான ஒரு அபிப்பிராயம். அந்த மாதிரிலாம் நினைக்கவே வேண்டாம். எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணினாலும் ஆற்றுலேருந்தே பகவானை மனசில் பிரார்த்தனை பண்ணினாலும் எல்லாம் ஒன்று தான். அம்பிட்டு ஒரு பவரைத்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். நமக்கு தெரியலை. கணபதி முருகன் வித்தியாசமாக நம்ம பண்ணினாலுமே கூட நம்ம பண்ணுற பிரார்த்தனை எப்படி எங்கே போகிறது? ஆகாசத்திலிருந்து வரப்பட்ட கிரத்தம் எப்படி நதியை பார்த்து சமுத்திரத்தை பார்த்து ஓடும். ஆகாச படிதம் தோயம் எதா கச்சதி சாகரம். அது சாகரத்தில் தான் போய் சேரும். எங்கே விழுந்தாலும் திபூமிக்கடியோடு அந்த வெள்ளம் சாகரத்தில் தான் போய் சேரும். அதே மாதிரி எந்த தேவனை நமஸ்காரம் பண்ணினாலும் அதெல்லாம் இந்த பிரம்மத்துக்கு தான் போய் சேரும் தாற்பயம். அதை ஆராதிக்கிறதுக்காக பலவிதமான ரூபம். சிவன்லே பாருங்கள் எத்தனை விதமான பேர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி விதவிதமான ரூபங்களில் ஜெயிக்கணும். அதுக்கு விதிகள் வச்சு அந்தந்த வர்ணத்தில் உள்ளவா அந்தந்த வர்ணத்துக்கு அனுசரித்து பூஜை பண்ணணும் அப்படின்னு விதி வச்சுருக்கா. ஆராதனைக்காக உள்ள சொல்லப்பட்ட காரியங்கள். அது எல்லாருக்கும் எல்லா ஆராதனையும் பண்ண முடியாத வேத வைதிக ரீதியில் ஆராதனை பண்ணுறதுக்கு பிராமணனால தான் முடியும். உபநயனமான பிராமண புருஷனால தான் முடியும். ஸ்ரீயால் கூட முடியாது. ஏன்னா வேதம் தெரிஞ்ச வாழ்க்கை தான் வைதிக விதி அனுசரித்து பூஜை பண்ண முடியும். மந்திரோச்சாரணத்தோட பூஜை பண்ண முடியும். அல்லாத வாழ்க்கை அவளை உச்சரிக்கிறது நிறைய மந்திரம் இருக்கு. எல்லாத்தையும் விட பெரிய மந்திரம் நம சிவாயா சொன்ன போயிடும் இல்லையா? 4 வேதத்திலே மெய்ப்பொருளாகி ஒரு ஸ்லோகம் வரும். மெய்ப்பொருளாகி நாதம் நாமம் நம சிவாயவே அப்படின்னு. பார்வதி மாமி சொல்லுங்க, உங்களோட இந்த சைவ சித்தாந்தத்தை சொல்லுவேல. அது வேதம் 4 மெய்ப்பொருளாவதில் இல்லையா? நாதம் நாம நம சிவா. வேதம் 4 மெய்ப்பொருள். 4 வேதத்துக்கும் பொருளா இருக்கிறது என்னதுன்னா அந்த நம சிவாயா, அந்த சிவாங்கிற எழுத்தாக்கும் தாற்பயம். யஜுர்வேதம் 1,99,980 பதம் ஒரு கணக்கு வச்சிருக்கான். 7 காண்டமாக உள்ள அந்த யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்தில் 4ஆமத்த காண்டத்தில் மத்தியத்தில் வரப்பட்டது தான் ஸ்ரீருத்ரங்கிற ஜபம். அந்த ஸ்ரீருத்ரம் 11 அனுவாகம். அதிலே அந்த 5ஆமத்த அனுவாகத்தில் வரப்பட்டதில் நம சிவாயச்சான்னு வருது. அதில் நமாவும் சாவும் எடுத்தால் சிவா அப்படின்னு வரும். அந்த சிவாங்கிறது வேதத்தினுடைய நட்சல் அப்படின்னு. அதுக்கு மேலே இனி எஜுர்வேதத்தை சுருக்க முடியாது. அவ்வளவு பிராதானியம் உண்டு சிவாங்கிற அந்த மந்திரத்துக்கு தாற்பயம். அதனால நம சிவாயான்னு சொல்லி பூஜை பண்ணினாலும் தாராளம் போயிடும். இந்த மந்திரங்கள் காரியங்கள் எல்லாம் நம்முடைய சந்தோஷத்துக்காகவும் நம்ம அந்தந்த விதி அனுசரித்து செய்யறதுக்கும் சொல்லியிருக்காள ஒழிய மந்திரத்தோட சொன்னாத்தான் பூஜை ஸ்லாக்கியமாகுங்கிற இடம் கிடையாது. ஏன்னா வில்வ மகாத்மியம் சொல்லும்போது அப்படித்தானே சொல்லுவோம். அமந்திரகம் ஏன சமந்திரகம் வா சமம் சகோட்டியா சிவலோகமேது. எப்படி ஏகம் ச பில்வம் சலிலம் ச கிஞ்சித் சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தனி பக்தியா. ஒரே ஒரு வில்லம் ஒரு உத்தரணி ஜலம் சங்கருடைய மூர்தாவில் வச்சா போரும். பக்தியோட ஸ்ரத்தையோட செய்யணும். மந்திரம் அறிஞ்சா மந்திரத்தோட, மந்திரம் இல்லைன்னா மந்திரம் தெரியாட்டாலும் பரவாயில்ல, பக்தி ஸ்ரத்தையோட வச்சா போரும் தாற்பயம். எதுக்கு சொல்கிறோம்னா மந்திரம் தெரிஞ்சாதான் பூஜை பண்ணி பரவணும் நடக்குன்னு தெரியாது. கண்ணப்பனேனாருக்கு என்ன மந்திரம் தெரிஞ்சது? ஒதுமே தெரியாத வேடம் இல்லவா அவருக்கு என்ன மந்திரம் தெரியும்? ஆனால் அவர் காணித்த பக்தி அதுக்குத்தான் பகவான்
அவருக்கு சிரேஷ்டமான பதவியை கொடுத்தார் தாத்பரியம். அதனால் பக்தினா ஸ்ரத்தை, பக்தி ஸ்ரத்தைக்கு கட்டுப்படக்கூடியது ஈஸ்வர ஸ்வரூபனை காணிக்கிறதுக்கு தான் இந்த கதைகள்லாம் வச்சுருக்கான். அப்படிப்பட்ட ரீதியில் வேதவதி பிரகாரம் இந்த பார்த்திவலிங்கத்தை எப்படி பூஜை பண்ணணுங்கிறது கொஞ்சம் கூட விரிவாக நமக்கு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். மாமா 66வது ஸ்லோகம். சாரி சிவபுராணம் 20வது அத்தியாயம் வைதிக பார்த்திவ பூஜன பிரகாரம். அதாவது நம்ம பார்த்திவலிங்கத்தை ஆராதனை பண்ணுற வழியெல்லாம் சொன்னோம் இல்லையா. வைதிக ரீதியில் எப்படி பண்ணலாம், வைதிக ரீதியில்னா வேத மந்திரத்தை அனுசரித்து பண்ணுறதுக்குள்ள ரீதி. கடைசியில் அது அல்லாமல் ஜெனரலாக மற்ற பப்ளிக்கு பண்ணுறதுக்கும் உள்ள வழியும் இதில் சொல்கிறார். அந்த வைதிக ரீதி அனுசரித்து எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு அதுக்கு நிஷ்டைகள் நிறைய உண்டு அப்படின்னாக்க சொல்கிறார். அதில் கேட்குறார், சூதோவாஜ அத வைதிக பக்தானாம் பார்த்தியவார்ச்சா நிகத்தியதே வைதிகே நைவ மார்க்கேன புக்தி முக்தி பிரதாயினி. வேதவிதி பிரகாரமுள்ள சந்தோஷமும் சாயுஜ்யம் கொடுக்கப்பட்ட வைதிக விதி அனுசரித்து உள்ள பூஜையை பற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் இதாக கேட்டுங்கோ அப்படின்னு சொல்கிறார். எப்படி சூக்திரோக்த விதினா ஸ்நாத்வா சந்தியாம் கிருத்வா யதா விதி பிரம்மயக்கம் விதாயைதோ ததஸ்தர்ப்பணமாச்சரே. விதியாவண்ணம் ஸ்நானம் செய்து சந்தியாவதனாதி காரியங்கள் பிரம்மயஜம் இதெல்லாம் நடத்தி தேவரிஷி பிதர்தர்ப்பணம் செய்து ஆத்தியம் நித்திய கர்மாவை முடிக்கணும். விதியாமண்ணம் ஸ்நானம் செய்யணும்னா எப்படின்னா குளிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு நியமம் உண்டு, ரூல் உண்டு. இதெல்லாம் ரூலை சொல்கிறேன் அவளுக்கு சௌரியம் போல. ஏன்னா நம்ம பண்டெல்லாம் அப்படின்னா பெரிய ஒரு வீடு சுற்றும் பரம்பா இருக்கும், அந்த வீடை வாஸ்து அனுசரிச்செல்லாம் கட்ட முடியும். இப்போ அதெல்லாம் முடியாது, ஃப்ளாட் சிஸ்டம் ஆனதுனால அவன் எப்படி பாத்ரூம் வைக்கணும் அப்படி தான் முடியும். சாஸ்திரம் அனுசரித்து கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்தோ மேற்க பார்த்தோ நின்று தான் குளிக்கணும், தெற்க பார்த்துருந்து குளிக்கப்படாது. பண்டு எப்படின்னா குளிர்னா எப்படி பேர் வந்தது, குளிர்த்தல், அதுல தான் குளின்னு வந்தது. ஆற்றங்கரையிலையோ குளத்திலையோ இறங்கித்தான் முங்கி குளிப்பான். அப்படி நம்ம இறங்கும் போது என்ன செய்வோம், ஆத்தியம் கால் நனையும், அப்புறம் அடுத்தபடி எடுக்கும்போது முட்டு வரை நனையும், அதுக்கு அடுத்தபடி எடுக்கும்போது இடுப்பு வரை நனையும், அதுக்கு அடுத்து எடுக்கும்போது அப்படி செஸ்ட் வரை நனையும். இப்போ காலிலேருந்து உள்ள அந்த சூடு ஏறி 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 மண்டையில் வந்து நிற்கும். முங்குற சமயத்தில் அது தடுத்துடும். அப்படி பாடியை தணுக்க வைக்கிறதுனால குளிர வைக்கிறதுனால அது குளிர்த்தல்னு பேர் வந்தது. அது சொல்லி சொல்லி குளிக்கிறதுன்னு ஆயிடுது. இப்போ நமக்கு அதெல்லாம் முடியுமா? நம்ம என்ன செய்யறோம், முதல்ல தலையில தான் விட்டுக்கிறோம். அதனால சூடெல்லாம் கூட காலில் இறங்குறது. அதனால தான் பல ப்ராப்ளம், காலுக்கு முட்டு வலி, காலு வலி, இடுப்பு வலி எல்லாம் வர காரணமே அதனால தான். அதனால தான் ப்ராக்டிக்கலாக முடியாது, நான் முதல்ல சொல்லிட்டேனே. அப்படி மிக்கவாறு எல்லா வீடும் கிழக்கப்பாடு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் பாத்ரூம் வைக்கும் போது வடக்கப்பாட்டு தான் பைப் இருக்கும், நம்ம தெற்கப்பாட்டு தான் நிற்போம் சாதாரணமாக. அதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த தெற்கப்பாத்திலிருந்து மங்கில் வெள்ளம் எடுத்தாலும் திரும்பி கிழக்கப்பாத்திலிருந்து நம்ம வெள்ளம் விட்டுக்கலாம். அதில் சோப்பு தேய்க்கிறது திரும்பி நிற்கப்படாது, பின்னாடி க்ளோசட் இருக்க சோப்பு அதில் விழுந்துருதுன்னா கஷ்டம். அதனால தான் நம்ம கருது தகுந்த மாதிரி மாற்றணும்னு சொல்கிறேன் நான். அந்த ஜலத்தை விட்டுக்கும் போதாவது, தலையில் ஜலம் விட்டுக்கும் போதாவது கிழக்க பார்த்து வடக்க பார்த்து கிழக்க பார்த்து நிறுத்தி அப்புறம் ஈஸியாக அப்படி கையை வச்சு இப்படி எடுக்கலாமே மங்க, அந்த மாதிரி செய்யணும். ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா தோர்த்திக்கிறது எப்படி? எல்லாருமே என்ன செய்வோம், முதல்ல தலையை தானே தோர்த்துவோம் இல்லையா? ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அது விடாது. முதல்ல தோர்த்த நன்னா சுருட்டி முதுகத்தான் முதல்ல தொடச்சுக்கணும் அப்படின்னு. நம்ம சாஸ்திரம் எல்லாமே நமக்கு ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செய்யப்பட்ட காரியமே ஒழிய இது ஒன்றும் நிர்பந்தமாக சொல்லப்பட்டதல்ல. சாஸ்திரம் சொன்னால் சாசிக்கப்பட்டது சாஸ்திரம், இப்படி செய் அப்படின்னு சொல்லித்தரதுனால அதுக்கு சாஸ்திரம்னு பேர். அதுக்கு என்ன பண்ணோம்னா முதுக முதல்ல தொடச்சிக்கணும். ஏன் முதுக முதல்ல துடைக்க சொல்கிறா அப்படின்னா, முதுகில் தணுப்பு இருந்ததுன்னா அது நட்டலில் பாதிக்கும். இந்த பேக் போனை பாதிக்கும் போதாக்கும், பேக் போனால பல பிரச்சனைகள், இடுப்பு வலி, இந்த டிஸ்க் இதெல்லாம் வருது இல்லையா, ப்ராப்ளம் வருது இல்லையா, தணுப்பு அடிக்கப்படாது. அதனால அப்படி இருந்து துடைக்கணும். இப்படியெல்லாம் குளிக்கப்பட்டதாக்கும் ஸ்நான விதி. குளத்துல குளிக்கிறதானா அந்த ஒவ்வொரு படியில வெள்ள மெட்டில காலு வைக்கிறதுல ஏதோ ஒரு பகவான் நாமாவை சொல்லிட்டு தான் உள்ள போனோம். ஏன்னா பூஜரா கேஜரா செய்வா ஜலஜா சௌபதேசிகாக அப்படின்னு நம்ம தேவி மாதா பார்த்தோம் இல்லையா. பூமியில சஞ்சரிக்கப்பட்டது, ஆகாசத்தில் சென்றபடி ஜலத்தில் சஞ்சரிக்கப்பட்ட துர்தேவதைகள் பிசாஜிகள் எல்லாம் உண்டு. ஏதாவது ஒரு மனுஷன்
லோல மனசா உள்ளவனாக்கு வெள்ளத்தில் முங்கினா அது காத்துருக்கும், அவனை கரு பிடிச்சிடும். இதுக்காக பயப்பட வேண்டாம். எங்கேயாவது நதியில் குளிக்கண்டு வந்தால் இப்படிலாம் இருக்குமோன்னு பயந்து இறங்காதுங்கோ. தைரியமாக இறங்குங்கோ. நமசிவாயான மந்திரத்தை சொல்லுங்கோ. ஏன்னா கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு சொல்லுங்கோ. ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்கோ. தேவின்னு சொல்லுங்கோ. யாருடைய இது தெய்வத்தோட பேர் சொன்னாலும் போடும். கைலாசநாதா சொல்லி முங்கினாலும் போடும். அது தெய்வத்தோட பேர் தான். அந்த துர்தேவதை நம்மளை ஒன்றும் பண்ணாது. பகவான் நாமாவை சொல்லிண்டு முங்கி குளிக்கணும். முங்கும் போது அழகாக ஃபுல்லாக அந்த தலை உச்சந்தலை வரை உள்ளே போய் முங்கி குளிக்கணும். இப்படி எல்லாமாக்கும் ஸ்நானம் பண்ண வேண்டியது. அப்படி ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா அடுத்த சொல்லப்படுது புருஷாளுக்குள்ள விதியாக்கும் சந்தியாவந்தனாதி காரியங்கள். ஸ்திரீகளுக்கும் சந்தியாவந்தனம் உண்டு. வயசானவா நமஸ்கார ஜபம் எடுத்துப்பா, அதுதான் அவள்கிட்ட சந்தியாவந்தனம். செருப்பங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், குளி கழிஞ்சு வந்த உடனே தலையை நன்னா தோர்த்திண்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அந்த தலைமுடியோடு அற்றத்தில் ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இல்லைன்னா ஒரு ரப்பர் பேண்ட் என்ன போட்டுக்கணும். முடி தொங்கப்படாது. முடியிலேருந்து வெள்ளம் உருட்டு கூட கீழே விழவும் கூடாது. ஸ்திரீகளோட தலைமுடியிலேருந்து வெள்ளம் விழுந்தால் அந்த இடத்துல பின்ன அலக்ஷ்மீகரம் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். வெள்ளம் விழப்படாது. அதனால தான் அந்த அதாவது காலமானா ஈர தலையோட வர சொல்கிறது தெரியுமா, அப்போ முடி சொட்டணும். அதுக்கு வேண்டி அல்லாமல் மற்ற நாடுகள் எல்லாம் ஒரு துளி வெள்ளம் கூட கீழே விழப்படாது. அப்படி வந்துவிட்டு அந்த பூஜா ரூமில் ஏறத்துக்கு போய் விளக்கு ஏற்றுறதுக்கு முந்தி ஏதாவது அவளுடைய சம்பிரதாயம் அனுசரித்து நெற்றிக்கு இட்டுக்கணும். சந்தனமோ குங்குமமோ விபூதியோ என்ன உண்டோ அதை இட்டுக்கணும். வேற ஒன்றும் செய்யண்டாம். நெற்றி சுனி நெத்தியாக இருக்கப்படாது. எடுத்துட்டு உணர்ந்த வஸ்திரத்தை உடுத்திண்டு விளக்கேற்றி சுவாமி கும்பிடணும். இது ஸ்திரீகளுக்குள்ள சந்தியாவந்தனம். புருஷாளுக்கு பிரார சந்தியை அது எல்லாம் உண்டு விதியாவண்ணம். காலம்பரம் 108 காயத்ரி, மத்தியானம் 32 காயத்ரி, சாயந்தரம் 64 காயத்ரி ஜபம் பண்ணி 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும். இப்போ பிரார சந்தியை கழிஞ்சு மாத்தியானிகம் பண்ணி மாத்தியானிகம் கழிஞ்சு பிரம்ம யஜ்யம் பண்ணணும். இப்போ உபாகரம தந்திக்கு மட்டும்தான் பிரம்ம யஜ்யம் பண்ணுறோம். இந்த பிரம்ம யஜ்யம்னா என்னது அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவினால நம்மளை பாதிக்காத ஒரு ப்ரொட்டெக்ஷன் நம்ம கிடைக்கணும். ஏன்னா பிராமணனுக்கு 6 விதமான கர்மங்கள் உண்டு. பிராமணன் வேதம் படிக்கணும், வேதம் படிப்பிக்கணும், கர்மா பண்ணணும், கர்மா பண்ணி வைக்கணும், தானம் கொடுக்கணும், தானம் வாங்கணும். இந்த ஷட்கர்மம் சேர்த்துள்ள அதிகாரம் பிராமணனுக்கு தான் உண்டு. அப்போ தானம் வாங்கணுமானா அந்த ஒரு ஆள் பாப நிவர்த்திக்கு தானே தானம் பண்ணுறாலே, அவளுடைய பாபம் போகிறது இல்லையா அந்த தானம் பண்ணுறதுனால. அதை இவன் ஸ்வீகரிக்கும் போது அது இவனை பாதிக்காமல் இருக்கணுமானா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இது. தவிர 3 விதமான கடங்களை தீர்க்கிறதாக்கும் அதெல்லாம். பிரம்ம யஜ்யத்தில் முதல்ல தேவன்மார்க்கு தர்ப்பணம் பண்ணுவான். பிரம்மாதயோ தேவாக தான் தேவாக ஸ்தர்ப்பயாமி சர்வான் தேவாக ஸ்தர்ப்பயாமி தேவ தர்ப்பணம். அது கஞ்சி ரிஷிகளுக்கு கிருஷ்ணத்வைபாயநாதயா ஏ ரிஷயா தான் ரிஷிக்கு ஸ்தர்ப்பயாமி சொல்லி 10-30 தர்ப்பணம் உண்டு ரிஷிகளுக்கு தர்ப்பணம். அது கஞ்சி பூனலை இடம் போட்டுண்டு பிதர்களுக்கு தர்ப்பணம். ஆக்சுவலாக இந்த பிதற்கள்ங்கிறது நம்ம பிதற்கள் அல்ல, தேவ பிதற்களாக்கும். அது எல்லாருமே செய்ய வேண்டியது. ஆனால் அப்பா இருக்கும்போது இடம் போட்டுன்னா ஒரு அஜ்ஞானங்கிற காரணத்தினால அது அப்சல்யூட் ஆகிடுது. அதனால தகப்பனார் உள்ளவா இடம் போட்டுன்னு பிதர் தர்ப்பணம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல. மற்ற 2 தர்ப்பணம் உபநயனமான எல்லாருமே பண்ணணும். பிரம்மச்சாரிகளும் சரி, கிரகஸ்தாலும் சரி, வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு விட்டவாலும் சரி பண்ணணும். அது பிரம்மயக்கியம் பண்ணணும். அப்படி தேவரிஷி தர்ப்பணம் பண்ணி வித்யாமண்ணம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நைமித்திகம் சகலம் காமம் விதாயானந்தரம் புமான் சிவஸ்மரண பூர்வம் ஹி பஸ்ம ருத்ராட்ச தாரகா. அப்படி இதெல்லாம் முடிஞ்சுட்டு ருத்ராட்சத்தை தரிச்சுக்கணும். தரிச்சுண்டு பஸ்மம் பூசிட்டு இருப்பா. இருந்தாலும் அது சில சமயத்தில் விஷரத்தெல்லாம் போயிருக்கலாம். திருப்பியும் பஸ்மத்தை பூசிச்சுண்டு அந்த சிவஸ்மரண பூர்வம் பகவானை நினைச்சுண்டு நாமம் ஜெபிச்சு நமசிவாய ஜெபிச்சுண்டே அந்த விபூதியை தரிச்சுக்கணும். ருத்ராட்சத்தையும் தரிச்சுக்கணும். பஸ்மங்கிறது நம்ம சாதாரண விஷயம் அல்ல. நிறைய காரியங்கள் இந்த பஸ்மத்தில் இருக்கு. நானாத்துவத்தில் ஏகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பலவிதமான ரூபங்கள்ல வஸ்துக்களும் மனுஷாலும் ஜந்துக்களும் எல்லாம் இருந்தாலும் எல்லாம் ஒரே ஒரு சக்தியினுடைய படைப்பு, ஒரே ஒரு சக்தி தான். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அதீதமா இருக்கிற அந்த பிரம்மம் ஒண்ணுதான். இது எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுனா, எந்த கலர் வஸ்திரமா இருந்தாலும் சரி, எந்த வஸ்துவா இருந்தாலும் சரி, என்ன உபயோகப்படப்பட்ட வஸ்துவமா இருந்தாலும் சரி, உபயோகிச்சிருந்த வஸ்துவா இருந்தாலும் சரி, நம்ம எரிச்சோமானா சாம்பல் தானே ஆகும். அந்த சாம்பலுக்கு ஒரே நிறம் தான் பத்தலாம். 2 ஒரு நிறம் கிடையாது. பணக்காரன் எரிச்சாலும் ஒரே சாம்பல், பாவத்தை எரிச்சாலும் ஒரே சாம்பல் தான். சாம்பலுக்கு ஒரே நிறம் தான் உண்டு. அதுதான் பலவிதமான ரூபத்தில் இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற சித்தாந்தத்தை நமக்கு உணர்த்திக்கிறது தான் இந்த பஸ்மம்னு பேர்.
ரெண்டாவது இந்த பஸ்மத்துக்கு என்ன ஒரு பிராதானியம் அப்படின்னா, அதை எடுத்து நெற்றியில் எட்டுக்கும் போதே தெரியணும் கடைசியில் இதுதான் நம்மள் அப்படின்னு. இல்லையா? எப்பேற்பட்டவனாக இருக்கிறவன், எப்படி படித்தவனாக இருந்தாலும், எப்படி பணக்காரன் இருந்தாலும், எவ்வளோ அழகானவனாக இருந்தாலும், நீளமாக இருந்தாலும், குள்ளமாக இருந்தாலும், வண்ணமாக இருந்தாலும், எந்த ஒரு சரீரத்தில் இருந்தாலுமே எல்லாத்தையுமே தகிப்பிச்சா கடைசியில் ஆகிறது ஒருபடி பஸ்மம் தான். ஆல் தட் ரிமைன்ஸ் ஆஃப் கமலா இஸ் நத்திங் பட் a handful of ashes-னு ஜவஹர்லால் நேரு சொன்னதாயிட்டு சொல்லுவான். இப்போ என்னதான் இருந்தாலும் மனைவிங்கிறது அந்த ஸ்நேகம் வரத்தானே செய்யும் இல்லையா? அவளோட பஸ்மத்தை கையில் எடுத்துன்னு அவர் சொன்னாராம், அப்படிதான் நம்மள் அப்படின்னு. இதைத்தான் காட்டுறது. கடைசியில் சாம்பலாக போட்டு 50 பேரும் சாம்பல் ஆயிடுவா. இதுக்கு நடுவில் என்னத்துக்கு இந்த விரோதம், வைராக்கியம், ஈகோ, இதெல்லாம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்திக்கிறது அந்த பஸ்மம் தாத்பரியம். இதெல்லாம் சிவபுராணம் அந்த ஸ்லோகத்தில் இல்லை, பஸ்மம்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஆனால் இன்னும் ருத்ராட்சத்துடைய மகாத்மியம், பஸ்மத்துடைய மகாத்மியம் எல்லாம் வருது. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பம் வந்ததுனால ஜஸ்ட் நான் அதை சொன்னேன் படுத்தேன். அப்படி இதெல்லாம் தரிச்சுட்டு என்ன செய்யணும்? வேதோக்த விதினா சம்யக் சம்பூர்ண பல சித்தையே பூஜையே பரையா பக்தியா பார்த்திவம் லிங்கமுத்தமம். பூர்ணமான சந்தோஷத்துக்காக வேத பிரதி பிரகாரம் உள்ள ஆராதனை நடத்தணும். பார்த்திவ லிங்கத்தை நம்ம ஆராதிக்கிறது சிரேஷ்டம். வேதவதி பிரகாரம் பண்ண, வேதவதி பிரகாரம் பண்ண சொன்னா என்னவாக வேதவதி பிரகாரம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி பண்ணணும்? நதி தீரே தடாகே ச பர்வதே கானனே பிஜா சிவாலயே சுஜ உதேசே பார்த்திவ அர்ச்சா விதீயதே. நதி தீரத்திலேயோ, குன்னுக்கு முகள்லையோ, பர்வதத்துக்கு மேலேயோ, வனத்திலேயோ, சிவக்ஷேத்திரத்தையோ இருந்து நம்ம இந்த சிவ ஆராதிக்கணும். இந்த மிந்தி காலத்துல எல்லாம் ஒரு கிராமம்னா அந்த கிராமத்தில் ஒரு கோவில் இருக்கும். கோவிலை சுற்றி ஒரு நதியும் ஒரு குளமும் இருக்கும். 50 பேர் அந்த குளத்தில் தான். வேற வாட்டர் கனெக்ஷன் எல்லாம் கிடையாது. ஒரே குளம்தான். அந்த குளம்தான் அம்பட்டுக்கும் உபயோகிக்கப்பட்ட வாட்டர். அது கண்டாமினேஷன் அல்லவா இருந்தாலும் நமக்கு எப்போ தோணுறது, அந்த காலத்தில் உள்ள வாழ்க்கெல்லாம் அது தோணாது. ஏன்னா அது கோவில் குளம்ங்கிறதுனால அது எப்பவுமே சுத்தியாத்தான் இருக்குங்கிற சந்தர்ப்பம். அந்த ஜலத்தை எடுத்து தான் பகவானுக்கே அபிஷேகம் பண்ணுறோம். நாமளும் அதைத்தான் குடிக்கணும், அதைத்தான் குளிக்கணும், அதில் தான் நம்ம எல்லா காரியங்களும் பண்ணணும். அதனால அந்த நதி தீரத்தில் இவ்வளவு புண்ணிய கர்மம் இருக்கிறதுனால தான் அங்கே சுத்தி இருக்குதான் தாத்பரியம். ஜலத்தில் ஜலம்ங்கிறது ஆபதத்துவம் தானே. 24 தத்துவம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச பிராணன், பஞ்ச தன்மாத்திரை, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 24 தத்துவம் தான் ஆபதத்துவம் தான் ஜலம். இப்படி அங்கிருந்து பூஜை பண்ணலாம். இல்லையானா ஒரு உயர்ந்த இடத்துல குன்னுக்கு மேலே, எதுக்குன்னா மற்றொரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணப்பட்ட காரியம். இல்லை வனத்தில் இருந்து பண்ணலாம். வனங்கிறத காட்டில் இருந்து பண்ணலாம்னு அர்த்தம் உண்டு. வனம் பஜனீயம், பக்தி ஸ்ரத்தையோட வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பகவத் தியானத்திலே இருந்து பூஜை பண்ணணும் தாத்பரியம். சிவக்ஷேத்திரத்திலேயும் நம்ம ஆராதிக்கலாம். அப்புறமோ சுத்த பிரதேச சம்பூதாம் முதாம் ஆகிருத்ய யத்னதா சிவலிங்கம் பிரகல்பேத சாவதான தயா த்விஜாஹா. பிராமணன் சிவலிங்கத்தை மண்ணு கொண்டு லிங்கம் உண்டாக்கி ஸ்ரத்தையோடு ஆராதிக்கணும். அதுக்கு எப்படின்னா, ஓரோ வர்ணத்தில் உள்ளவாளும் ஓரோ ரீதியிலுள்ள மண்ணு வச்சு சிவலிங்கம் உண்டாக்கணும்னு சிவபுராணத்தில் சாஸ்திரம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நம்மளாம் சிவலிங்கத்தை உண்டாக்கி எல்லாம் தியானம் பண்ண முடியாது. கோவில் இருக்கிற லிங்கத்தை தான் நம்ம தொழுவோம். அது அகண்ட லிங்கமாகட்டும், திவிகண்ட லிங்கமாகட்டும், எதுவாக இருந்தாலும், மண்ணாகட்டும், கல்லாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரிதான். நம்ம அதைத்தான் பண்ணுறோம். இப்போ பல கோவிலில் போய் பார்த்தா எல்லாம் மார்பிளில் தான் உண்டாக்கி வச்சுருக்காங்க இல்லையா? மார்பிள் ராமன், மார்பிள் பாருங்க, நம்ம இங்கே கூட மார்பிளில் தான் உண்டாக்கி வச்சுருக்காங்க. அதனால் இப்போ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக முடியாது. இது பண்டு காலத்தில் சிவபுராணத்தில் உள்ள அந்த காரியத்தை அன்னத்தை ரீதி அனுசரித்து எழுதியிருக்கா, அவ்வளோதான் தாத்பரியம். சுத்த பிரதேச சம்பூதா முதாமாகிருத்திய யத்னதா சிவலிங்கம் பிரகல்பதே சாவதான யதா த்விஜாஹா. அந்த சுத்தமான வெளுத்த மண்ணை எடுத்து நம்ம பிராமணன் லிங்கம் உண்டாக்கணும். இதே ஒரு க்ஷத்ரியன் பூஜை பண்ணினா சுவந்த நிறத்துள்ள மண் எடுத்து பூஜை பண்ணலாம். வைசியன் பூஜை பண்ணினா மஞ்சள் நிறத்துள்ள மண் எடுத்து பூஜை பண்ணலாம். சூத்ரன் 4ஆமத்த வர்ணத்தில் உள்ளவன் எடுத்தானா கருத்த மண்ணை கொண்டு பூஜை பண்ணலாம். பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன் 4 வர்ணங்கள் சொன்னாலும் இதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னா, பிரம்மத்தை ஒரு மனுஷனாக ஒரு ரூபமாக சங்கல்பிச்சா பாதம் வர அந்த பிரம்மத்தை மனசிலாக்கிற கழிவுள்ளவன் சூத்ரன். அதான் பத்பியாகம் சூத்ரோ அஜாயதான்னு வேதம் சொல்றோம். உரூததஸ்ய யத் வைஷ்யா, அந்த தொட வரைக்கும் மனசிலாக்கப்பட்டவன் வைஷ்யன்.
பாகு ராஜன்யகிருதா, அந்த பாகுனா தோள், தோள் வரைக்கும் பிரம்மத்தை மனசிலாக்கினவன் சத்திரியன். பிராமணோசி முகமாசி, முகம்னா பூர்ண ரூபம்னு அர்த்தம். பிரம்மத்தை பூர்ணமா மனசிலாக்க കഴിവുള്ളவன் பிராமணன். அப்ப இது ஜாதி அல்ல, அந்த ஈஸ்வர ஆராதனையோட பிரம்மஜானம் அடையறதுக்குள்ள குவாலிட்டி பக்குவதையாக்க இங்க சொல்றதுன்னு தாத்பரியம். தி எலிஜிபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், தி கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் பிரம்மம் இஸ் கால்டு ஃபோர் வர்ணஸ். அதுதான் சூத்ரன், வைஷ்யன், கத்திரன், பிராமணன். அதுக்கப்புறமும் விப்ரே கௌரா ஸ்மிருதாசோணா பாகுஜே பீதவர்ணகா வைஷ்யே கிருஷ்ணா பதாஜாதே ஹிதவா எத்ரயா பவேத். இப்போ நம்ம சொல்லிட்டோம். சங்கிருஹ்ய மிருத்திகாம் லிங்க நிர்மாணார்த்தம் பிரயத்னதா அதீவ சுபதேசேஜ ஸ்தாபயேத்தாம் மிருதம் சுபாம். அந்த மண்ணில் சிவலிங்கம் செய்து சுத்தமான இடத்துல அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டிக்கணும். அது எப்படி? சம்சோத்ய ஜலேனாபி பிண்டீகிருத்திய சனை சனேஹி விதீயதே சுபம் லிங்கம் பார்த்திவம் வேதமார்கதா. வெளுத்த சுத்தமான மண் எடுத்து அந்த சிவலிங்கத்தை செய்து அந்த இடத்துல வெள்ளத்தால் சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணி விளக்கு ஏற்றி வச்சு வேணும் அந்த சிவலிங்கம் உண்டாக்குறது. சிவலிங்கம் உண்டாக்குறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வைக்கணும். சுத்தமான ஸ்தலத்தில் அந்த மண்ணை எடுத்து இங்கே வெள்ளம் தெளித்து பின்னே சுத்தி வருத்தி அந்த சுத்தமான வெள்ளத்தை தெளித்து அந்த மறு மண்ணை பிடிக்க முடியாது, அதுக்கு ஒரு வேணுமே, ஈர்ப்பம் வேணுமே. அந்த இடத்துல வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதை செய்யணும். அது எப்படி? ததசம்பூஜயத் பக்தியா புக்திமுக்தி பலாப்தையே தத் பிரகாரமகம் வச்மி ஸ்ருணுத்வம் சவிதானதா. ஆருக்கு ஸ்ரத்த கூடி வருதோ அவ விதி பிரகாரம் இந்த சிவலிங்கத்தை ஆராதிக்கணும். அது எப்படி என்னங்கிறத நான் விவரிச்சு சொல்றேன், நீங்க கேட்டுங்கோ. நமசிவாய மந்திரேன அர்ச்சன திரவியம் ச புரோக்ஷயேத் பூரசீதிஜ மந்திரேன க்ஷேத்திர சித்திம் பிரகாரயேத். ஆദ്യം புண்ணியாக பாஜனம், இது எது பூஜா திரவியங்கள் எல்லாம் சுத்தி செய்யணும் நமசிவாயங்கிற மந்திரத்தோட. இப்போ நம்ம மாத்திரம் எந்த ஒரு வைத்திய காரியம் பண்ணாலும் ஆദ്യം புண்ணியாகம் பண்ணுவான். புண்ணியாகம் பண்ண ஆദ്യം கணபதி பூஜை கழிஞ்சு கணபதிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் இன்ன விஷயத்தை புத்தி ஒட்டி நான் இந்த காரியம் பண்ண பிறந்த நாளாக்குமானா இந்த நட்சத்திரத்தில் பிறந்த என்னுடைய அந்த குழந்தையுடைய அந்த 2ஆமത്തെ பிறந்தநாள் ஆதித்த பிறந்த நாளுக்கு நான் ஆயுஷமம் பண்ண போறேன். அதுக்கு நிர்விக்னமா எனக்கு அந்த காரியம் பண்றதுக்குள்ள அனுகிரகம் பண்ணணும் ஏமா கணபதினு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் கரிஷ்யமானஸ்த கர்மணா நிர்விக்ன பரிசமாப்பியர்த்தம் ஆதோ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யன்னு சங்கல்பம் பண்ணி கணபதி பூஜை பண்றோம். பண்ணி கழிஞ்சா புண்ணியாகம். எதுக்காக புண்ணியாகம்னா ஸ்தல சுத்திக்காக புண்ணியாகம், திரவிய சுத்திக்காக புண்ணியாகம். பூஜைக்கு நம்ம பூ வாங்கிட்டு வந்திருப்போம், பழங்கள் வாங்கிட்டு வந்திருப்போம், வெத்தலை பறிச்சுன்னு வந்திருப்போம். இது பலதும் அசுத்தி பண்ணலாம். பழங்கடலை வாங்கும் போது அவன் எப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது. அவன் சிலப்போ சாப்பிட்டுட்டே இருப்பான். அப்போவாக நம்ம பழம் வாங்க போனோம்னா அவன் மேஜா அந்த கையை தொடச்சு விட்டு அந்த கையாலேயே பழத்தை எடுத்து தருவான். அது எச்சில் இருக்கலாம். இல்லையானா நம்மள்ட பழம் லோட்டில் தொங்க விடுறான், வண்டிகள் போகிறது, எவனாவது துப்புவான், அந்த துப்பல் அதில் தரிச்சிருக்கலாம். எப்படியாவது ரீதியில் வெளியிருந்து வர வஸ்துக்களுக்கெல்லாம் அசுத்தி இருக்கலாம், பின்ன டஸ்ட்டு இருக்கலாம். அதெல்லாம் போனோம். அதுக்குத்தான் நம்மளை அலம்பித்தான் உபயோகிக்கிறோம். இருந்தாலும் நம்ம மந்திரபூர்வமாக அந்த ஜலத்தை தெளித்து சுத்தம் பண்ணாதான் அசுத்தமாங்கிற காரணத்தினால புண்ணியாகம் ஜெபிச்சு அதை சுத்தம் பண்ணணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஆபோஸ்நாம் ஸ்மாநிதி மந்திரேன ஜல சம்ஸ்காரமாச்சதே நமஸ்தே ருத்ரமந்திரேன பாடிகா பந்தமுச்சதே. அந்த இது செய்யும் போது வேற ஒரு துஷ்ட சக்திகள் ஒன்றும் உள்ள வரப்படாது. பூஜைக்கு கலந்துக்கு பார்த்தோம். அந்த காலத்துல எல்லாம் ஐத்தம் உண்டாயிருந்தது, தொடப்படாதுங்கிறெல்லாம் ஒரு கான்செப்ட் இருந்தது. அதனால கதக அடைச்சி ருத்ர ஜபம் பண்ணணும். வேத மந்திரத்தால அந்த இடத்தெல்லாம் சுத்தி பண்ணி ஜபத்தால க்ஷேத்திரத்தையும் சுத்தி, க்ஷேத்திரம்னா சரீரம், நம்மளையும் சுத்தி பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஆத்ம பூஜைன்னு பண்றது. முதல்ல ஆத்மாவுக்கு தான் பூஜை பண்ணணும். இப்போ நம்ம விளக்கில் ஆவாகனம் பண்ணினாலும் ஆத்ம பூஜை பண்ணி பீட பூஜை பண்ணி இந்த ஆத்மாவை தான் இந்த விளக்கில் ஆவாகிச்சு பூஜை பண்றோம். அதனால நமசிவாய மந்திரம் சொல்லி பண்ணணும். எப்படி?
சம்பவாயேதி மந்திரேன க்ஷேத்திரசுத்திம் பிரகாரயேத் நமப்பூர்வேன குறியாத் பஞ்சாமிருதஸ்யாபி புரோக்ஷணம். அந்த இது பண்ணிட்டு பஞ்சாமிர்தத்தால் புரோக்ஷணம் பண்ணணும். பஞ்சாமிர்தம்னா என்னது? இப்போ நாம் பண்ணுறதெல்லாம் பஞ்சாமிர்தம் கிடையாது, ஃப்ரூட் சாலடாகும் நம்ம உண்டாக்கி நைவேத்தியம் பண்ணுறோம். பஞ்சாமிர்தம்னா என்னது? பயோததி கிருதயுதம் சர்க்கரா மது சம்யுதம். இதுதான் பஞ்சாமிர்தத்துக்கு ஆதிசங்கரர் கொடுத்துக்கிற எக்ஸ்பிளனேஷன், ஸ்லோகத்தில் வரப்பட்ட எக்ஸ்பிளனேஷன். அந்த எக்ஸ்பிளனேஷன் யாரும் கொடுத்தா தெரியாது. ஆனால் ஆதிசங்கரர் ஸ்லோகத்தில் சொல்லிருக்கிறது எப்படின்னா, பயோததி கிருதயுகம் சர்க்கரா மது சம்யுதம். பயஸ்னா பால், ததினா தயிர், கிருதம்னா நெய், சர்க்கரை வெல்லம், மது தேன். சர்க்கரைனா நீங்கள் தமிழ் சர்க்கரை எல்லாம், வெல்லம் ஜாங்கிரி. இப்போ பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன், இந்த அஞ்சையும் சேர்த்து நம்ம ஒரு திரவியம் உண்டாக்கி அதால் புரோக்ஷணம் பண்ணணும். அதுதான் பஞ்சாமிர்தமே ஒழிய பழமெல்லாம் போடக்கூடாது. இங்கே பழனி பஞ்சாமிர்தத்தில் பழமே கிடையாது. இப்போ தான் டேட்ஸ் போடுறான், மிந்தி அதுவும் போட மாட்டான். வாழைப்பழமெல்லாம் போட்டு பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ எல்லா இடத்துல அப்படி தான் பண்ணுறான், அது வேறு விஷயம். அதனால் பஞ்சாமிர்தம் சொல்லப்படாது. பஞ்சாமிர்தம்னா 5 எண்ணம் தான் இருக்கப்படும். நம்ம என்னெல்லாம் போடுறோம்? கிரேப்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யாப்பழம், என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் போடுறோம். நம்ம தானே சாப்பிட்றோம், நமக்கு பிடிச்சதெல்லாம் போடுறோம். அதில் அப்படி ஒரு சம்பிரதாயம் ஆகிடுது. நான் சொன்னேன்னே, அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாமே போயிடுத்து. காலத்துக்கு தகுந்த மாதிரி வேணாம், சேஞ்சஸ் நெசசரி அப்படின்னு நான் நோத்தான். சேஞ்சஸ் நெசசரி, பட் கண்டினியூட்டி இஸ் எசென்ஷியல். அது ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் சேஞ்சு வருத்த முடியாது. எல்லாத்தையும் சேஞ்சு வருத்த முடியுமா? மேலே போட்டுக்கணும் பஸ்ஸில் மேலே போட்டோன்னா கீழே போட்டுக்கணும், கீழே தான் போட்டுக்கணும். சேஞ்சுக்காக தலைகீழ போட்டுக்க முடியுமா என்ன? ஆனால் இப்போ அப்படி ஆயிடுச்சு. அதனால என்ன சொல்றது சாஸ்திரம்? பயோததி கிருதயுதம் சர்க்கரா மது சம்யுதம். பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன், இந்த 5 விதமான இதால் பஞ்சாமிர்தம் உண்டாக்கி அதால் புரோக்ஷணம் பண்ணணும். ஏன்னா மற்ற ஜலத்தாலே புரோக்ஷணம் பண்ணியாச்சு, புனഃசுத்திக்காக பண்ணப்பட்ட காரியம். அப்படி வந்துட்டு என்ன பண்ணணும்? நீலக்ரீவாய மந்திரேண நமப்பூர்வேண பக்திமான் சரேச்சங்கரலிங்கஸ்ய பிரதிஷ்டாபனமுத்தமம். நீலக்ரீவா சிதிகண்டா சொல்லி நீலக்ரீவ மந்திரம் எல்லாம் ருத்ரத்தில் வரப்பட்டதுதான். அதை சொல்லி லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு ஆசனம், பாத்தியம், அர்க்கியம், ஆஜமனியம்னு ஷோடசோபச்சார பூஜையெல்லாம் பண்ணணும். ஆசனம் ரமணீயம் வை தத்யாத் வைதிக மார்க்க கிருதி மானோமகாந்தமிரிஜ மந்திரேன ஆவாகனம் சரேத். மானோமகாந்தம்ங்கிற மந்திரம் எல்லாம் ஸ்ரீருத்ர வரப்பட்ட வேத மந்திரங்களாக்கும். இப்படி வேத மந்திரங்களால் சொன்னோம். யாதே ருத்ர சிவாதனுங்கிற மந்திரத்தினால சஞ்சரேது உபவேசனம், அந்த இவாளுக்கு ஆசனமும் இது கொடுத்து பாத்தியம், அர்க்கியம், ஆஜமனியம் எல்லாம் மந்திரேன யாமிஷ்யமிதி ஞாசம் கிருதா சிவஸ்யஜ அத்தியவோஜதி பிரேம்னா அதிவாசம் மனுனாச்சரேத். மனுநாசோ ஜீவயிதி தேவதான் யா சமாச்சரேத். அசோயோபசர்ப்பதீதி சஜேருபசர்ப்பணம். அந்த தியானம் பண்ணுறது, பாத்தியம் கொடுக்கறது, அர்க்கியம் கொடுக்கறது, பால், தயிர் இதால் அபிஷேகம் பண்ணணும். அப்புறம் நெய்யால் அபிஷேகம் பண்ணணும். அப்புறம் பஞ்சாமிரதத்தினால ஸ்நானம். நம்ம தெளிச்சோமே இந்த பஞ்சாமிரத ஸ்நானம். இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? மதுகண்ட ஸ்நபனம் புரோக்த விதி பஞ்சாமிரதம் ஸ்மிருதம் அதவா பாத்திய மந்திரேன ஸ்நானம் பஞ்சாமிரதேனதா. அப்படி பாத்தியம், அர்க்கியம், பாத்தியம்னா கால் அலம்புறது, அர்க்கியம்னா குடிக்க ஜலம் கொடுக்கறது. இதெல்லாம் ஷோடசோபச்சார பூஜையில் உள்ளதாகும். உபச்சாரம் பண்ணி மானஸ்தோகேதனையை திருப்பியும் சொல்லி மந்திரேன கடிசூத்திரம் ஜபேத். பகவானுக்கு அரஞானம் சமர்ப்பிக்கணும். நமோ திருஷ்டவே இதுவா உத்தரீயம் தாவையேத். அவளுக்கு வஸ்திரம் கொடுக்கறதுக்கு நமோ திருஷ்டவே ஜப்ரமிருணாயஜான மந்திரத்தில் வரப்பட்டதெல்லாம் ஸ்ரீருத வரப்பட்ட மந்திரம். யாதேகே திருதி பிரேம்னா ரிச்சதுக்ஷேண வைதிகா சிவாஜி விதினா பக்தரேத் வஸ்திர சமர்ப்பணம். யாதேகே தர்மே துஷ்டம் அப்படின்னு தொடங்கும் இல்லையா? அதனால வஸ்திரம். நமஸ்வப்யஸ்வபதிபியஸ்வோ நமஹாங்கிற மந்திரத்தினால அந்த கந்தம், சந்தனம், குங்குமம் எல்லாம் இடணும். நம பாரியாய பாரியாயஜா இதெல்லாம் ஸ்ரீருத்ர வரப்பட்ட மந்திரம். அந்த மந்திரத்தினால புஷ்பம் சமர்ப்பிக்கணும். அந்த பில்வதர்ப்பத்திர சமர்ப்பணம் இதெல்லாம் சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னால் 2 லைன் ஸ்ரீருத்ரன் சொல்லி நம்ம ஓரோன்னா 12 வரும். ஆதித்த ஒரு 2 லைன் சொல்லி ஒரு இருக்கு சொல்லிட்டு நமஸ்தே ருத்ர மன்ய உதோ தேடமே நம நமஸ்தே சுதர்மனே பாகுபியாமதி தே நம சொல்லிட்டு தியாயாமி ஆவாகயாமி யா தைஷு சிவதமா சிவம் ஆசனம் சமர்ப்பி அப்படி 2 லைனாக சொல்லிட்டு நம்ம 12 வரும். இங்கே ஒவ்வொன்றுக்கும் பிரத்யேக மந்திரம் இருக்கிறதாக சிவபுராணத்தில் வர்ணனை. எவ்வளவுதான்.
இப்படி நமோ ஜேஷ்டாய மந்திரேன தத்யா நைவேத்தியமுத்தமம் மனுனா திரையம்பகமிதி புனராஜமனம் ஸ்மிருதம். அந்த பாத்தியமாயிடுச்சு, அர்க்கியமாயிடுச்சு, ஆஜமனியமாயிடுச்சு, கந்தம் தூபம் தீபம் அர்ச்சனை, தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணணும். இப்படி மானோமகாந்தமிதிச்ச மானஸ்தோகே இது ததா மந்திரத்வயே நைகாதசாட்சதைஹி ருத்ரான் பிரபூஜயேத். அந்த அக்ஷத சமர்ப்பணம். ஹிரண்யகர்ப இதுஜா தட்சிணாம் சமர்ப்பயேத் தேவஸ்யத்வேதி மந்திரேன அபிஷேகம் சரேத் புதா. அந்த தேவஸ்யத்வாச விதிப்பிரசவே அப்படின்னு அபிஷேக மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தினால வேதத்தில் சொல்ல வேத மந்திரத்தினால அபிஷேகம் பண்ணணும். மானோமகாந்தம் சொல்லி நம்ம அந்த பகவானை பிரதட்சணம் பண்ணணும். ஏஷதேதி மந்திரேன சிவமுத்ராம் பிரதர்ஷையே. ஏஷதே ருத்ரபா அகஸ்தஞ்சுஷஸ்துதேனா பதேனான்னு வரும். அதனால சிவமுத்திரையெல்லாம் காணிக்கணும். இதெல்லாம் தாந்திரிகத்தில் வரப்பட்ட காரியங்களாக்கும். நமக்கு அதெல்லாம் தெரியாது, வைதிகத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே முத்திரை காணிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் தர்ஷயே தேனு முத்ராம்ச்ச நமோ கோபிய திருஜானயா பஞ்சமுத்ரா பிரதர்ஷியாத சிவமந்திர ஜபம் தெரியுது சதுரத்ரிய மந்திரேன ஜபத் வேதி விபக்ஷணா. அந்த தேனு முத்ராம் அப்படின்னு காட்டுவான். அந்த பசுவோட முலை மாதிரி கையை வச்சுட்டு அந்த நைவேத்தியத்தில் அப்படி காட்டணும். ஆனால் எதுக்குன்னா அது சுத்தி பண்ணுறது, அவ்வளவுதான். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம், நன்னாத்தான் உண்டாக்கிறப்ப எல்லாம் சரிதான். ஆனால் என்னத்தினால இதை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஸ்ராத்தத்தன்னை கூட நீங்கள் கவனித்து பாருங்கோ. இந்த ஒரு கட்டம் வரும்போது பஞ்சபாத் ஜலத்தை எடுத்துன்னு போய் உள்ள சமையல் எல்லாம் போய் தெளிச்சுட்டு வாங்குவோன்னு சொல்லுவாள். எதுக்கு தெரியுமா? இந்த சமையல்லாம் பண்ணும்போது நல்ல மனம் வரும் இல்லையா? வெளிச்செண்ணெய் கொதித்து வடை உண்டாக்குற சமயத்தில் நல்ல மனம் வரும். ஏத்தைகோபரி வறக்கிற சமயத்தில் நல்ல மனம் வரும். பாவாக்காய் வரத்தை பிட்டால் போடுற சமயத்தில் நல்ல மனம் வரும். இது நாமளே நம்ம அறியாமைக்கு இந்த சமைக்கப்பட்டவாளும் அங்கே இருக்கப்பட்டவாளும் சாப்பிட வந்த பிராமணனும் பண்ணி வைக்கப்பட்ட வாத்தியாரும் அக்கம்பக்கத்தில் உள்ளவாள் எல்லாரும் மூக்கில் அந்த மனம் ஏறிடும். அதனால் மானசீகமாக அவள் அம்படி பேரும் புஜிச்சாச்சு. ஆனால் என்ன பண்ண முடியும்? அதுக்காக மனத்தை வச்சு பண்ண முடியாது. ஒரு பாதுகாட்சி பண்ணணும். அம்மா புகை போடாமல் கவனதேவம் பண்ணணும்னா எப்படி புகை போடாமல் கவனதேவம் பண்ண முடியும்? ஹோமம்னாலே புகை உள்ளது தானே. பூஜை தான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஏன்னா அங்கே செக்யூரிட்டி அலாரம் எல்லாம் ஸ்மோக் அலாரம் எல்லாம் வச்சுருக்கான். அதை மாற்ற முடியாது அப்படின்னு பூஜை பண்ணிட்டு அந்த கணவதேவம் பண்ணவே இல்லை. அது மாதிரி மனம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. மனம் வரத்தான் செய்யும். இந்த மனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி பாயசம் உண்டாக்கும் போது அப்படித்தான். நல்ல அரவணை எல்லாம் நெய்யை விட்டு கொதிச்சாச்சுன்னா நல்ல மனம் ஜோராக அடிக்கும். ஏகதேசம் ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அடிக்கும் நல்லா இதில் பண்ணினா. அப்போ எல்லாரும் மூக்கால் அதை பக்ஷிச்சுடுறோம். ஓ நல்ல மனம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? தோசை பார்க்குற ஆரோ நல்ல மணக்கிறத சொல்லுவோம் இல்லையா? அந்த தோசை நம்ம சாப்பிட்றதுக்கு துல்லியமாயிடும். அது இப்படிப்பட்ட ரீதியில் பலவிதமாக அந்த நைவேத்தியத்துக்கு அசுத்தி வந்த காரணத்தினால அதை இல்லாமக்கிறதுக்கு தான் தேனூர் முத்திரை காணிச்சு அப்படி அந்த க்ஷீரம் விடுற மாதிரி இப்படி காட்டுவான். காட்டுட்டு நைவேத்தியம் பண்ணுவோம். அதுக்கு இந்த இப்படி அடிக்கிறது உண்டு. நிறைய விதமான பூஜா விதிகள்லாம் உண்டு. இந்த மாதிரி எல்லாம் செய்து அந்த நைவேத்தியத்தை சுத்தி பண்ணி பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். புஷ்ப சமர்ப்பணம், தூபம் தீப நிவேத்தியம், அன்ன நிவேதனம், முதிரை காணிக்கணும், விதி பிரகாரம் ஆராதிக்கணும். சதுரதுர ஜபத்தினால கரண்யாசம் கரமுதிரையெல்லாம் காணிச்சு ஆராதிக்கணும். அப்படி ஆராதிச்சு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? பகவானை ஆவாகிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணப்புறம் பகவானை யதாஸ்தானம் பண்ணி விசர்ஜனம் பண்ணணும். ஏன்னா அதிலே வச்சுக்க முடியாது. அதனால் விசர்ஜனம் பண்ணணும். நமஸ்தா ஸ்னேனேதி மந்திரேன மகாமுத்ராம் பிரதர்ஷயே தர்ஷயே தேனுமுத்ராம் ச நமோ கோபிய ரிஜானயா பஞ்சமுத்ரா பிரதர்ஷ்யாத சிவமந்திர ஜபம் சரேத் சதுருத்ரிய மந்திரேன ஜபேத் வேத விஜக்ஷணா தத பஞ்சாங்க பாடம் ச குர்யாத் வேத விஜக்ஷணா தேவாகத்வாதி மந்திரேன குர்யாத் சம்போர் விசர்ஜனம். அந்த இதுக்கு மந்திரம் உண்டு, ஆராதனைக்கு மந்திரம் உண்டு, எல்லாத்துக்கும் வேத மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரத்தை சொல்லி அதை விசர்ஜனம் பண்ணணும். யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சொல்லிவிட்டு அந்த மண்ணு உண்டல் லிங்கத்தை கிணத்துலையோ குளத்திலையோ போட்டுக்கணும். இந்த சிவபூஜையை விசாரித்து இதை நான் சுருக்கமாக சொன்னேன். இதை இதுவரைக்கும் வர்ணித்தேன். இன்னும் கொஞ்சம் கூட அதை சுருக்கமாக ஒன்று கூட நான் சொல்கிறேன் அப்படின்னு சூதன் சொல்லிக் கொடுக்குறா. இத்தியுக்த சிவபூஜாயா வியாசதோ வைதிகோ விதி சமாசஸ்ச சுருணுத வைதிகம் விதிமுத்தமம் ரிஜாசத்யோஜாதமிதி உதாகரணமாச்சரேத் வாமதேவாதிஜ ஜல பிரக்ஷேபமாச்சரேத். இந்த ரிஜாங்கிறது சாண்டிங்னு அர்த்தம் வருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் வரும். சத்யோஜாதங்கிற மந்திரத்தினால ஜபத்தினால பண்ணணும்னு போட்டிருக்கு பாக்கியத்தில். அப்போ எங்கெல்லாம் ரிஜா ரிஜான்னு வரதோ அது சாண்டிங் உச்சாரணம்னு அர்த்தம். சத்யோஜாத மந்திரம் வாமதேவாயத்தினால ஜலம் பிரக்ஷோபணம் பண்ணணும். அகோர மந்திரத்தினால லிங்க நிர்மாணம் செய்யணும். தத்புருஷ மந்திரணத்தினால ஆவாகனம் புரியாததுவை சமயோஜேது வைதிகா மீஷான அனுநாகரம். அந்த
ஈஷான சர்வ வித்யானாம் சொல்லி பகவானுக்கு பூஜை பண்ணணும். அந்நியர் சர்வம் விதானஞ்ச குர்யார் சம்ஷேபத ஸ்துதிஹி. மற்றது டீட்டெயிலாக உள்ள பூஜையை சொன்னார். இது சுருக்கமாக செய்யறதுக்கு உள்ள வழி பாருங்க. நம்ம ரிஷிகளுக்கு தெரியும் எல்லாம் எல்லா ரீதியிலையும் பண்ணமானா நடக்காதுங்கிறதுனால சுருக்கமாக பண்ணுறதுக்கும் ஒரு வழி வச்சிருக்காங்க. அதனால என்ன, சத்யோஜாதம் இங்கே சொல்லி மண் எடுத்து அந்த பூஜை பண்ணி ஷோடசோபச்சார பூஜையெல்லாம் பண்ணணும். பண்ணிட்டு பஞ்சாட்சரேண மந்திரேண குருதத்தேன வா ததா குறியாத் பூஜாம் ஷோடசோபச்சாரேண விதிவன் சுதீஹி. பஞ்சாட்சர மந்திரத்தினால அந்த சிவலிங்கத்தை ஆராதனை பண்ணி நமசிவாய ஜபிச்சுட்டே இருக்கணும். ஒன்றுமே தெரியலை பூஜை பண்ண முடியலைன்னா நமசிவாய நமசிவாய சொல்லணும் கூட பூஜை பண்ணினா போரும். பவாய பவநாசாய மகாதேவாதி தீமகி உக்ராய உக்ரநாசாய சர்வாய சௌரிமொழினே. இதெல்லாம் பகவான ஸ்தோத்திரம் பண்றதாகும். அனேன முனனாம் பாப்பி பூஜையே சங்கரம் சுதீஹி சுபக்தியாத பிரமம் தியக்துவா பக்தைவ பலஸ்த சிவஹா. இப்படி சிவமந்திர ஜபம் பண்ணி அந்த ஸ்ரத்தையோட பூஜை பண்ணினா அவனுடைய பல சித்தி அவனுக்கு உண்டாகும். இப்போ நேரத்தை வேத விதி அனுசரித்து பண்ணணும். அந்த வேத விதி அனுசரித்து கூட டீட்டெயிலாக பண்ண முடியலன்னா சுருக்கமாக பண்ணலாம் அப்படின்னு அங்கே சொல்றார் அவர். அதுக்கு தான் இந்த சத்யோஜாதம் மொத்தமா எடுத்துட்டு பூஜை பண்ணலாம்னு சொல்லப்பட்டது. இத்தியபி புரோக்தமான் திருத்திய வைதிக கிரம பூஜனம் புரோச்சதேன்ய விதி சமயக் சாதாரணதையா த்விஜாஹா. இதெல்லாம் வேத விதி அனுசரித்துள்ள பூஜையெல்லாம் பிராமணனுக்குத்தான் செய்ய முடியும். ஏன்னா வேதாத்தியானம் அவளுக்குத்தானே. அப்போ மற்ற வர்ணத்தில் உள்ளவா எப்படி பூஜை பண்ணுவா? வேத விதி அனுசரித்து பூஜை பண்ணணும்னா இதுதான் சிவாராதனை நினைச்சுக்கப்படாதேங்கிறார். அதனால என்ன, ஹரோ மகேஸ்வர சம்பு சூலபாணி பினாகுதிர சிவ பசுபதி செய்வ மகாதேவ இதிக்கிரமால் அந்த நாமங்கள் சொல்லலாம். மகாதேவா சம்போ பினாகபாணி மகேஸ்வரா பினாகதிரகு பசுபதே, இப்படி நிறைய நாமங்கள் இருக்கு பரமேஸ்வரனுக்கு. ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லி மற்ற வர்ணக்காரா பூஜை பண்ணலாம். உதாகரண சங்கட்ட பிரதிஷ்டாம் ஆஹ்வானமேவஜா ஸ்னபனம் பூஜனம் செய்வ க்ஷமஸ்வேதி விசர்ஜனம். இந்த ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லியே பூஜை பண்ணி பாத்தியம் அர்க்கியம் விடணும், ஆஜமனியம் கொடுக்கணும். அதெல்லாம் செய்ய தெரியாட்டா நமக்கு என்ன முடியுமோ அதை செய்து ஒரு நாமாவை சொல்லி சிவலிங்கத்தை உண்டாக்கி அந்த சிவலிங்கத்தில் அந்த ஒரு நாமாவை என்ன நாமாவை நமக்கு பிடிக்கிறோம் அந்த நாமாவை சொல்லி புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணி நம்ம என்ன நம்மால முடியுமோ அந்த நைவேத்தியத்தை நைவேத்தியமாக கொடுக்கணும். ஓங்காராதி சதுர்த்தியந்தேர் நமோந்தேர் நாமபிக்ரமான் கர்த்தவியாச்ச கிரியா சர்வா பக்தியா பரமயா முதா. பகவான் அந்த வேத மந்திரம் சொல்லி பூஜை பண்ணா எப்படி சந்தோஷப்படுவரோ அதை விட அதிக சந்தோஷப்படுவராம். ஓம்ங்கிற பிரணவத்தை சேர்த்து பஞ்சாட்சரத்தை மாத்திரம் சொன்னான். கிருத்வா ஞாசவிதிம் சமயக் ஷடங்க கரையோஸ்ததா ஷடாட்சரேண மந்திரேன ததோத்தியானம் சமாஜதே. அந்த ஞாச விதியெல்லாம் செய்து ஷடாட்சரம்னா நமசிவாயாங்கிற பஞ்சாட்சரம் ஓங்கிற அக்ஷரமும் சேர்த்து ஷடாட்சரமா பூஜை பண்ணினா அவர் இன்னும் அதிகம் சந்தோஷப்படுவார். ஏன்னா சிவலிங்கத்தினுடைய இதை சொல்லும்போது பில்வத்தினுடைய மகாத்மியம் வரும்போது அப்படித்தான் அதில் சொல்றது. பகவான் க்ஷிப்ரபிரசாதின்னு காட்டுறதுக்காக அந்த ஸ்லோகம் ஏகம் ச பில்வம் சலிலம் ச கிஞ்சித் சமர்ப்பிதம் சங்கரமூர்த்னி பக்தியா அமந்திரகம் ஏன சமந்திரகம் வா சவம்சகோட்யா சிவலோகமேதி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகமாக்குது. பாமர மக்களுக்கு பக்தியை மனசிலாக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிஷிகள் கொடுத்துக்க பாருங்க. ஏகம் ச பில்வம் சலிலம் ச கிஞ்சித். ஒரே ஒரு பில்வம், இந்த 3 நிலையுள்ள ஒரே ஒரு பிடிக்கும் மரத்துல எடுத்தா போதும். நிறைய எல்லாம் போட சொல்லு. ஒரு உத்தரணி ஜலம். ஏன்னா 20 ரூபாய்க்கு ஜலம் வாங்க வேண்டிய நிலைமை கலிகாலத்தில் வரும் நம்ம ரிஷிகளுக்கு தெரியும். அந்த ஒரே ஒரு 3 பில்வம் ஒரு உத்தரணி ஜலம் அந்த சங்கரனோட சிவலிங்கத்தோட மூர்தாவில் வச்சா போதும். எப்படி வைக்கணும்? சமர்ப்பிதம் சங்கர மூர்த்தி பக்தியா. சரி பூஜை பண்ண சொல்லலே, எனக்கு மந்திரம் தெரியாதேனா அதை பத்தி கவலை இல்லைங்க. அமந்திரகம் ஏன சமந்திரகம் வா. மந்திரத்தோட சொல்லு, மந்திரம் இல்லாத சொல்லு. ஆனா சமர்ப்பிதம் சங்கர மூர்த்தி பக்தியா. அமந்திரத்தோட சொன்னாலும் மந்திரத்தோட சொன்னாலும் சரி அந்த பக்தி ஸ்ரத்தையோட சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிச்சா
ச வம்சகோட்டியா சிவலோகமதி, அவனோட வம்சமே சிவலோக பிராப்தி அடையும். சிவலோக பிராப்தினா ஒன்னா பயந்துருவான். இந்த முந்தி காலத்துல காலமானா தகப்பனா சிவலோக பிராப்தி அடைந்தார் சொல்லி ஒரு போஸ்ட் கார்டில் கருத்த மஷியை 4 வருஷம் தடவி அனுப்புவான். அந்த காரில் பார்த்து 4 மஷி முக்கில் தடவி இருந்த பார்த்தாலே ஏதோ பிராணம் போயிருக்குன்னு தெரிஞ்சு விடலாம். அதனாலே ஆளுகள்லாம் பயந்துருவா. சிவலோகம் அடைஞ்சிடுவார்னா உடனே செத்து போயிடுவான்னு நினைச்சேன். சிவம்னா மங்களம்னு அர்த்தம். சிவலோக பிராப்தி நடந்தா பகவானோட சேர்ந்துட்டாருங்கிற அர்த்தத்திலாம் சொல்றாள் ஒழிய செத்து போனாங்கிற மட்டும் அர்த்தம் அல்ல. சிவம்னா மங்களம். அப்ப அப்படி ஏதாவது ஒருத்தன் பக்தி ஸ்ரத்தையோட ஒரு பில்வத்தையும் ஒரு உத்திரண்டு ஜலத்தையும் சிவனோட மூர்தாவில் விடுவனே ஆனால் அவருடைய வம்சம் பூரா சந்தோஷமான லோகத்தில் இருக்கும், அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு தாற்பயம். ஏன்னா 14 லோகத்தில் உள்ளவா நம்ம பூந்தானத்தோட ஞானப்பானை கொஞ்சம் விரிவாக உள்ள புக் எனக்கு நேரத்தை கிடைச்சது. இங்கே எந்த கோயிலில் வாங்கினோம்? அது லட்சுமணன் கோவில் இல்லை, இதில் நினைக்கிறேன், அந்த திருவம்பாடி நினைக்கிறேன். திருவம்பாடி ஏதோ ஒரு கோயிலை வாங்கினோம். ஆமாம், அதோட சின்ன புக் இருக்கு. இதனை அடுத்து பார்த்து இன்னைக்கு நான் வாசிச்சு பார்த்தேன். அதில் நிறைய விஷயங்கள் அதில் போட்டிருக்கேன். 13 லோகத்தில் உள்ளவாளும் 6 பூகண்டத்தில் உள்ளவாளும் 8 தீவுகளில் உள்ளவாளும் மம்மியூரில், ஆமாம், அத்தனை பேரும் கொதிக்கிறாளாம். என்னதுக்குன்னு அதில் வந்தொரு புல்லாயிட்டெங்கிலும் அந்த பூமியில போய் பாரத கண்டத்தில் பூமியில போய் ஒரு புல்லாயிட்டு ஜனிக்கணும். எங்கேயும் ஜனிச்சா பிறதான் பாரதத்தில் ஜனிக்கணுமாம். இந்த பாரதத்தோட பிராதானியம் அழகா வருது. நான் அதில் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஃபுல்லாக ரெக்கார்டு பண்ணி யூடியூப்பில் போடணும்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்லறதுக்கு ஒரு ஆளை ரெடியாக்கி இருக்கேன். அவள் அதை படிச்சுருக்கேன். அவளை படிப்பிச்சாச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சு. பகவான் அனுகிரகிச்சாருன்னா யூடியூப்பில் வரும் உங்களுக்கு நீட்டாக. அந்த ஞானப்பண்ணனோட அம்பட்டு ஸ்லோகமும் அம்பட்டு அவருடைய வர்ணனையும் அழகாக அதில் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஜென்மாவிலேயே ரொம்ப சிரேஷ்டமாக கிடைக்கக்கூடியது மனுஷ ஜென்மம். சுகிருதம் செய்தால்தான் மனுஷ ஜென்மம் கிடைக்கும். தேவர்கள் கூட சொர்க்கத்தில் சௌக்கியமாக இருக்கு. ஆனால் அவளுக்கு மோட்ச பிராப்திக்கு போனோம்னா யாகங்கள் யஜ்ஞம் ரொம்ப கஷ்டப்படணுமாம். ஆனால் பூமியில் கலியுகத்தில் படித்தாதான் யுகம் 4லும் நல்லது கலியுகம் அப்படிங்கிறது. ரொம்ப சிரேஷ்டமான யுகம் கலியுகமா. நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த யுகத்தில் ஒரு மனுஷனாக கூட ஜனிக்க முடியலன்னு வருத்தப்படுறாளாம். மற்ற 13 லோகங்கள் உள்ள 7 14 லோகம் சொல்லுவா இல்லையா? பூலோகம், பூர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தகோலோகம், சத்தியலோகங்கிற ஊர்து லோகம் 7. அதல விதல சுதல பாதாள ரசாதல தலாதல பாதாளங்கிறது 7 எண்ணம். அதோ லோகம். இந்த 14 பூமியை விட்டா பாக்கி 13 லோகம். அங்குள்ள அத்தனை பேரும் தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகங்கள் எல்லாமே பிரார்த்தனை பண்றதாம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு மனுஷனா நான் பாரதத்தில் ஜனிக்க மாட்டேனா அப்படின்னு. அப்படிப்பட்ட விசேஷமான காரணம் என்னன்னா, நாம பாராயணத்தினால மட்டுமே மோட்சம் அடையறதுக்குள்ள அழகான ஒரு சந்தர்ப்பம் கலியுகத்தில் தான் உண்டு. அதனாலதான் இங்க நாம மந்திரத்தினாலே பூஜை பண்ணினா போரும்னு சொல்றாங்க. அதனாலதான் அங்க அமந்திரம் ஏன சமந்திரகம்பா சமர்ப்பிதம் சங்கர மூர்த்தினி பக்தியா அப்படின்னு சொல்லப்பட்ட காரணம். அப்படி பூஜை பண்ணலாம். நாம சங்கீர்த்தனத்தினால பூஜை பண்ணணும். பூஜை பண்ணியாச்சனா கைலாசபீடம் பீடாசன மத்தியசம்ஸ்தம் பக்தி சதானந்த விருட்சமானம் பக்தார்த்திதாவான் அனம பிரமேயம் தியாயே துமாலிங்கித விஸ்வபூஷணம். பகவான் சிம்ஹாசனத்தில் இருந்து, அந்த சிம்ஹாசனம்னு சொல்லியாச்சுன்னா அவர் உட்காந்துக்கிற இடம்னு தான் தாத்பரியம். கைலாச பர்வதத்தில் அப்படியே ஒரு கையில் மான், இல்லை கைலாச பர்வதத்தில் சர்வாபரண பூஷிதனா இருக்கப்பட்ட அந்த பகவானை தியானம் பண்ணணும். தியாஜை நித்யம் மகேஷம் ரஜதகிரி நிரபம் சாருச்சந்திராபதம்சம் எத்திர கல்போஜ்வலாங்கம் பரசு மிருக வராபீத ஹஸ்தம் பிரசன்னம். பரசு மிருக வரஹஸ்தம் அபீதிஹஸ்தம் அபயஹஸ்தம் அர்த்தம். ஒரு கையில் பரசு, ஒரு கையில் மிருகம், ஒரு கையில் வரதானம், இன்னொரு அபயஹஸ்தம். இப்படி சொல்லி சிரிச்ச முகத்தோட எப்படி இருக்கிற பத்மாசினம் சபந்தாஸ்து
அமரகணேர் வியாகிரகிருத்திம் வசானம் விஸ்வாத்தியம் விஸ்வபீஜம் நிகில பயகரம் பஞ்சபக்திரம் திரிநேத்திரம். புலித்தோலை உடுத்திண்டு ஆனத்தோலை போர்த்திண்டு அப்படியே அந்த விஸ்வத்துக்கெல்லாம் விஸ்வபீஜமாக இருக்கப்பட்ட அந்த பிரபு 5 முகமும் 3 நேத்திரத்தோடு கூடின சிவனை மனசில் தியானம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதிதத்துவாஜ சம்பூஜ்ய பார்த்திவம் லிங்கமுத்தமம் ஜபேத் பஞ்சாட்சர மந்திரம் குருதத்தம் யதாவிதி. முன்னால் பூஜை பண்ணுறது ஒரு சிவலிங்கம் தான். ஆனால் அந்த சிவலிங்கத்தில் இருக்கப்பட்ட சக்தியைத்தான் இந்த ஸ்வரூபத்தில் தியானம் பண்ணணும் தாற்பயம். அதனால தான் நம்ம பண்ணப்பட்ட கோவில புறமே அந்த லிங்கத்திலேயோ அந்த பிம்பத்திலேயோ ஒன்றும் அல்ல காரியம் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற விஸ்வந்தர்ப்பண திருஷ்யமான நகரேதுல்லம் நிஜ அந்தர்கதம் இல்லையா. அந்த உள்ளுக்குள்ள சைதன்யம் தான் பகவான். அந்த சைதன்யத்தை வெளியில தெரியறது. அந்த சைதன்ய பிரகாசம் தான் இந்த தர்ப்பண திருஷ்யம் கண்ணாடியில் தெரியப்பட்ட நிழல் மாதிரி வெளியில தெரியறது தாற்பயம். அதனால இதொன்னும் ஒரிஜினல். அதனால தான் இது மாயை சொல்லப்பட்ட காரியம். அப்படி அந்த சிவலிங்கத்தை முன்னாக்கு இருந்துண்டு பகவான் எப்படி பத்மாசனத்தில் இருந்துண்டு ஒரு கையில் பரசு, ஒரு கையில் மிருகம், ஒரு கையில் சூலம், அபயகஸ்தம், வரகஸ்தம் இதெல்லாம் வச்சுண்டு அப்படி இருக்கணும். எப்படி இருக்காராம்? வெள்ளி மலையில் வசிக்கிற மாதிரி பார்வதி சமேதனா கிரீடம், ரத்ன கிரீடங்களும் அலங்கிருத அவஸ்தானம் இருக்கப்பட்ட ரீதியில் தியானம் பண்ணலாம். கையில் மழு, இன்னொரு கையில் மான், வரமுதிரை, அபயமுதிரை இதெல்லாம் தரிச்சுண்டு சிரிச்ச முகத்தோட பத்மாசனத்தில் இருக்கப்பட்ட எல்லா தேவன்மாராலும் சுட்டப்பட்டவரும் புலிதோல் உடுத்தவனும் லோக சிருஷ்டிகர்த்தாவும், லோக சிருஷ்டிக்கு பீஜமாக இருக்கப்பட்டவர் பகவான் அர்த்தம். அப்படிப்பட்ட அவரை அந்த சிவனை நம்ம தியானம் பண்ணலாம். என்னவாக்கம் பகவான் கையில் மிருகம் அப்படின்னு சொன்னால், மிருகம்னா மான் அர்த்தம் இல்லையா. அதிவேகம் சஞ்சரிக்கக்கூடியது மான். அந்த மானை விட அதிவேகம் சஞ்சரிக்கக்கூடியது நம்மளுடைய மனசு, பக்தனுடைய மனசு. அப்படி பக்தனுடைய மனசுல சிவத்தியானத்தை கொண்டு வந்து தியானிச்சு 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 பக்தன் அப்படியே சிவனாவே மாறுறான். அதனால அந்த மனசு வேற ஒன்னே சிந்திக்காம இருக்கிறதுக்காக தன் வசப்படுத்தி வச்சுருக்கிறான் பகவான். அதுதான் பகவான் கையில் இருக்கிற மானுக்கு அர்த்தம். இப்படி வச்சிருக்கிற மான், இந்த மிருகம். இப்படி செய்துட்டு ததசாட்சாத் புஷ்பாணி கிரகித்வாஞ்சலினாமுதா பிரார்த்தையே சங்கரம் பக்தியா மந்திரைரேபி சுபக்திதா தாபகஸ்துவத் குணப்பிராணஸ்துவச்சித்தோகம் சதா மிருடா கிருபாநதி இது ஞாத்வா பூதநாத பிரசீதமே. இப்படி ஆராதிச்சு பார்த்திவலிங்கத்தை பஞ்சாட்சரத்தால் ஜபிச்சு ஆராதனை பண்ணணும். இந்த பஞ்சாட்சரம் குரு உபதேசத்தால் கிடைக்கணும் அப்படின்னு தாற்பயம். எப்பவுமே இந்த நாம மந்திரங்கள் எல்லாம் குருமுகமாக தான் நம்மளை உபதேசம் பண்ணணும்னு தாற்பயம். அதெல்லாம் பண்டு விதிகள். இப்போ அதெல்லாம் முடியாது, எல்லாரும் தனித்தனியாக படிச்சுக்கிறா வச்சுங்கோ. அதனால் இந்த காலத்தில் அனுசரித்து நம்ம உச்சாரணம் நன்னா பண்ணணும், பக்தி ஸ்ரத்தையோடு செய்யணுங்கிறது தான் இப்போ கணக்கு. இல்லைன்னா ஒரு நாம் பஞ்சாட்சர உபதேசம் பண்ணணுமானா நாம சிவாயாங்கிற 5 அக்ஷரத்தை 5 லட்சம் பிராവശ്யம் நமசிவாயா நமசிவாயான்னு ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணினாத்தான் நமசிவாய மந்திரத்தை உபதேசம் பண்ணுறதுக்குள்ள கழிவு குவாலிட்டி அவரே கிடைக்கும். அந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கினவன் அவன் 5 லட்சம் ஜெபிக்கணும். ஜெபிக்கலையானா மந்திரம் உபதேசம் பண்ணினுடைய பவர் போயிடும். இப்படியெல்லாம் விதிகள் உண்டு. அதான் குருமுகமாக பண்டு வந்துட்டு இருந்தது பண்டு காலத்தில். ஏன்னா அன்னைக்கெல்லாம் குருகுல வித்யாபியாசம் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா. இன்றைக்கி அதெல்லாம் முடியாது. அதனால் கால தர்மம் க்ஷேத்திர தர்மம்னு 2 இருக்குது சாஸ்திரத்தில். அதனுசரித்து நமக்கு அதெல்லாம் எக்ஸம்ப்டடாக வைக்கலாம். இருந்தாலும் ஸ்லோகம் வருதுனாலே சிவபுராணத்தில் உள்ளதுனாலே அந்த விஷயத்தை சொல்கிறேன், அவ்வளவுதான். அஜ்ஞானாத் திதிவாஜ்ஞானம் ஜப பூஜாதிகம் மயா கிருதம் ததஸ்து சபலம் கிருபயா தப சங்கரா. புஷ்பம் நிவேத்தியம் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி பகவானுக்கு சமர்ப்பித்து பிரார்த்தனை பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணுறேன் பகவானே. எனக்கு எது அஜ்ஞானம் எது ஞானம் எனக்கு தெரியாது. நான் சேருது சரியோ தெற்றோ எனக்கு தெரியாது. எப்படி பூஜை பண்ணணும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் சேரேன். கிருபாநிதே பூதநாதா, நீ என்ன பிரசீதிக்கணும், அனுகிரகிக்கணும், ரட்சிக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா
கருணாசாகரன். கடல், சாகரன்னா கடல். கடல் மாதிரி கருணை உள்ளவன் பகவான். அதனால நம்ம மிந்தானத்துக்கு பேஷண்ட் இருக்கும்போது ஒரு ஆள் கேட்டால், ஜெபிக்கணும்னு சொல்கிறால, எங்களுக்கு ஜபத்தில் வரும்போது மிஸ்டேக் வந்தால் என்ன பண்ணுறது, பாபம் இல்லையா அப்படின்னு. ஜபத்தில் மிஸ்டேக் வரப்படாது, வாஸ்தவம் தான், கரெக்டாக தான் உச்சரிக்கணும். உச்சாரணத்தில் தான் விஷயமே இருக்குது. எஸ்பெஷலி வேதம் சொல்லும்போது சுரம் பார்த்து தான் உச்சரிக்கணும். ஸ்லோகம் சொல்லும்போதும் அந்த பதம் பார்த்து தான் பிரிக்கணும். இல்லையானா அது அர்த்த வித்தியாசம் வரும். ஆனால் அப்படி சொல்லிட்டோமே சொல்லி பாவம் ஒன்றும் வராது. பகவான் சிக்ஷிக்கெல்லாம் மாற்றான். அந்த பயமெல்லாம் யாருக்குமே வேண்டாம். ஏன்னா நம்ம தெரிஞ்சு சொல்லுறது அல்லவே இல்லையா, தெரியாமல் சொல்லுறது தானே. அது நமக்கு அது சொல்ல முடியாது. சின்ன குழந்தைகிட்ட உம்மாச்சின்னு சொல்லி, உம்மாச்சின்னு ஒரு தெய்வம் எங்கேயாவது உண்டா? எந்த புராணத்திலேயாவது இருக்கா பாருங்க. அப்படி ஒரு படம் ஆறாவது பார்த்துருக்கலாம். அது எப்படி இந்த உம்மாச்சி வந்ததுன்னா, உமா மகேஸ்வரி, அதைத்தான் உம்மாச்சின்னு ஆக்கிட்டோம். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக சொல்லப்படுது. தேமே நெறிங்கிற அப்படி கிடையாது, தெய்வமே நெறி. நீ எதுக்கு வருத்தப்படுறாய், கடவுள் பார்த்துப்ப, தெய்வமே நெறி. இப்படித்தான் பண்டு காலத்தில் சொல்லி வச்சா. அது சொல்லி தேமே நெறின்னு ஆயிடுது. உமா மகேஸ்வரி உம்மாச்சின்னு ஆயிடுது. அப்போ அந்த குழந்தை உம்மாச்சின்னு சொன்னதுனால அந்த தெய்வம் கோச்சிக்க மாட்டாளே. நாம் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னதுன்னா, சாப்பிடு, கோயிலுக்கு போதே சுவாமி கண்ணை குத்துவர் அப்படி சொல்லிக் கொடுப்போம். அப்படி சொல்லிக் கொடுக்கப்படாது. சாமி கண்ணை குத்துவர்னு சொல்லி கொடுத்தா கண்ணை குத்துற உபதிரவிக்கிட்டு ஒரு வஸ்துவாக்கும் தெய்வங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்துடும். அது படாது. நான் அதனால சுவாமின்னு சொல்லிக் கொடுக்கணும், உம்மாச்சிங்கிறத சொல்லிக் கொடுக்கப்படாது. உம்மாச்சிக்கு இம்மாச்சி எல்லாம் வேண்டாம். உமா மகேஸ்வரின்னு பேர். அதில் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த குழந்தை இருக்குது, அது என்ன பண்ண அதுக்கு தெரியாது. நைவேத்தியம் வைக்கும்போது பழத்தை வந்து எடுக்க நம்ம சண்டை போகப்படாது. ஒரு பட்சம் பகவானாக இருக்கலாம், குழந்தை ரூபத்தில் வந்து நம்மளை பரீட்சிக்கிறதுக்கு எடுத்துன்னு விட்டுறணும், தெரியாது. அதே மாதிரி நம்ம சொல்லும் போது ஒரு மந்திரம் அபத்தமாக வந்தாலுமே கூட பகவான் கோபிக்கலாம் மாட்டார். ஆனால் கழியுன்னதும் சரியாக சொல்லணும் தாற்பயம். அதனால தான் இங்கே சொல்கிறா, நான் எப்படி பூஜை பண்ணுறேன்னு தெரியாது, எப்படி பூஜை பண்ணினாலும் என்னை நீ காப்பாற்றிக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணணுமாம் பகவானுக்கு. சூதன் சொல்லி கொடுக்குறாரு எப்படி. அகம் பாபி மகாநத்திய பாவனஸ்ட பவான் மகான் இது விஜான கௌரீஷ எதிச்சதி ததா குரு. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா காரியமும் பண்றேன். அது தபசு நல்லா நிலையில் பண்ணதா இருக்கலாம், நல்லா பண்ணாத்தலா இருக்கலாம். தெரியாம பாபம் செய்யலாம், தெரிஞ்சு பாபம் செய்யலாம். தெரியாம பாபம் உண்டானா தெரியாம பாபம் உண்டு இல்லையா. மனுஸ்மிருதியில பாபத்தை பற்றி சொல்லும்போது பஞ்சமகாபாதகம், 5 மகாபாபங்கள், சொர்ணஸ்தேயம், அமிர்த பஜனம், நடுவில் வரணும் உண்டு. அது மூணு அதுக்கு முந்தி வரணும் உண்டு. மதுபானம் கரெக்ட். சொர்ணஸ்தேயம், மதுபானம், அமிர்த பஜனம், குருகல்பகமனம். பஞ்சமகாபாதகம் என 4 தான் சொல்லியிருக்கு. சொர்ணஸ்தேயம்னா மோட்டிக்கிறது, சொர்ணம் மோட்டிக்கிறது மட்டுமல்ல, மோஷனம் எல்லாமே அதுதான். மதுபானம் கள்ளு குடிக்கிறது, சாராய குடிக்கிறது. சுடாபானம், அதான் சுடாபானமாக மதுபா சுடாபானமாக சரியான பேர். சொர்ணஸ்தேயம் சுடாபானம் அப்படின்னு பேர். 3வது அமிர்த வஜனம், பொய் சொல்லுறது. இந்த பொய் சொல்லவே கூடாது. சும்மா நம்ம காரிய சாதிக்கிறதுக்காக வேண்டி என்னத்தை வேணா பொய் சொல்லுறது. அது பொய் சொல்லறதுல செலவாள் எல்லாம் அதில் PhD ஆக்கு நம்புற மாதிரி சொல்லிடுவா. பொய்ய ப்ரூவ் பண்ணவே முடியாது. நானும் நிறைய பார்த்துருக்கேன். எப்படி வாளுக்கு இப்படி பொய் சொல்ல முடியறதோ தெரியலை. பொய் சொல்லலாம்னு சாஸ்திரத்தில் இருக்கு. எப்போ பொய் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பொய் சொல்லறதுனால ஒரு உசுரை காப்பாற்றலாமானா பொய் சொல்லலாம். ஒரு பொய் சொல்றதுனால ஒரு நல்ல காரியம் நடக்குமானா பொய் சொல்லலாம். அது பாபம் கிடையாது. இப்போ ஒரு ஆள் தவறி போயிட்டா, பையன் வெளியூரில் இருக்கான், இந்த பையனை கூட்டின்னு வரணும், அவன் ரொம்ப ஃபாதர்கிட்ட அட்டாச்சில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பையன் கூட பரவாயில்ல, பொண்ணுன்னா ரொம்ப சூட்சிக்கணும். ரொம்ப சீரியஸாக இருக்கார், ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னா சொல்லணும். இல்லை அப்பாக்கே நான் எடுத்த ஒன்றும் ஆகலை, இப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்கு, உங்களை பார்க்கணும்னு சொல்கிறார், அதனால் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லணும். இந்த ஹாஸ்பிட்டலில் வர வரைக்கும் அந்த பொண்ணுக்கு இந்த விஷயமே தெரியப்படாது. ஏன்னா அது தெரிஞ்சு அதுக்கு என்ன போதங்கட்டு வந்துருச்சுன்னா அதை யாரும் சுஷ்ரூஷிப்பா. இப்போ அந்த இடத்துல அந்த உச்சிரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போய் சொல்லலாம். அங்கே பிராணம் போயாச்சு, அதனால போய் சொல்லலாம். இந்த மாதிரி பலவிதமான பாபங்கள். அப்போ அந்த 4 விதமான பாபத்தை செய்யப்பட்டவனை பார்க்கவோ பேசவோ அவனோட சம்சர்க்கம் செய்வோ செய்தால்
அவன் என்ன பாபம் செய்திருக்கானோ அதோட ஷேர் நமக்கு வரும். அதுதான் அஞ்சாமத்த பாபம். அதுதான் இங்கே வருது. தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாபங்களும் நான் தபசில் வரப்பட்ட விக்னங்களும் எல்லாம் இல்லாமாக்கி அதெல்லாம் மன்னிச்சு அனுகிரகத்தினால எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். வேதை புராணை சித்தாந்தே ரிஷிபிர் விவிதைரபி நஜ்ஞாதோசி மகாதேவ குதோகம் த சதாசிவா யதா ததா த்விதீயஸ்மி சர்வபாவேர் மகேஸ்வரா லக்ஷணீயஸ்துவாயாமே பிரசீத பரமேஸ்வரா. இப்போ நான் ஒரு நிறைய பாபம் பண்ணினவன், அதனால மனுஷனாக பிறந்திருக்கோம் இல்லையா. புண்ணியம் மட்டும் பண்ணிதான் ஈஸ்வர துல்லியமான பிறவிகளாக இருக்குமே. நிறைய பாபம் பண்ணியிருக்கேன். அதனால் என்னை ரட்சிக்கிறதுக்கு கருணையே கருணாசாகரமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரா உன்னால் மட்டும்தான் முடியும். நல்லது போல நீ என்னை அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். எதுக்கு நான் எளிமையை காட்டுறோம். இதெல்லாம் செய்யிட்டு நான் செய்தேன், எனக்கெல்லாம் முடிச்சாச்சு, எனக்கெல்லாம் கிடைக்குங்கிற அகம்பாவம் வந்துடக்கூடாது. நான்கிற பாவம் இருக்கிற வரைக்கும் பகவான் அங்கே நமக்கு அனுகிரகம் கிடைக்காது தாற்பயம். அதனால என்ன, வேத மந்திரங்களாலேயோ புராண கதைகளாலேயோ ரிஷீஸ்வரன்மார்க்கோ கூட மனசிலாக்க முடியாதது அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் முழிஷா. அப்படிப்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்தை முழிஷா மனசிலாக்க முடியும் யாரால? எவனொருவன் பக்தி ஸ்ரத்தையோட அந்த பூஜா விதிகளை பண்ணி பரமேஸ்வரனை தியானம் பண்றானோ அவனுக்கு. இப்போ தாற்பயம் என்ன, வேதங்களால் முடியாத வேதங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு படித்து அவளுக்கு கிடைக்கிறத விட எழுப்பமாக நமக்கு கிடைக்கும் இந்த தியானத்தினால, இந்த சிவ நாம மந்திரத்தினால, நாம ஜபத்தினாலேன்னு தாற்பயம். அதனால நான் யதா ததா திடீயோஸ்மி சர்வபாமேஸ்வர ரக்ஷணீயஸ்துவயாகம் வை பிரசீத பரமேஸ்வரா இத்தியேவம் சாக்ஷதான் புஷ்பான் ஆரோப்பிய சிவோபரி பிரணமேதத் பக்திதத் சுபம் சாஷ்டாங்கம் விதிவன் முனி. நான் ஒற்றைக்கு அடிமை, எனக்கு ஒன்று யாரும் கிடையாது காப்பாற்று. அந்யதா சரணம் நாஸ்தி துமேவ சரணம் அம்மா தஸ்மாத் காருண்ய பாவேனா ரட்ச மகேஸ்வரா சொல்கிறோம் இல்லையா. எனக்கு யாரும் சரணம் கிடையாது, நீ மட்டும்தான் சரணம். அதனால பரமேஸ்வரா என்னை நீ காப்பாத்து. அந்நியதா எனக்கு யாரும் சரணம் இல்லைன்னா நான் அனாதைன்னு தாற்பயம். இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு புஷ்பம் நிவேத்தியமெல்லாம் பகவான் சமர்ப்பிச்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், பிரணமேத் பக்தித சுபம் சாஷ்டாங்கம் விதிவன் முனே. சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணலாம். புருஷால் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணலாம். ஸ்திரீகளுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் தான் உண்டு. 2 கைமுட்டு 2 கால் முட்டு அந்த நெற்றி, இந்த 5 எண்ணம் தான் பூமியில் படலாம். ஏன்னா அவள் நீட்டுன்னு படுக்கப்படாது. அதான் ஸ்திரீகள் கமுந்து படுத்துக்கப்படாது சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஏன்னா அந்த ஸ்தனம் பூமியில் படக்கூடாதுன்னு தாற்பயம். 3 விதமான வஸ்துக்களுக்கு பூமி ஸ்பர்ஷம் படாது. மணிநாக்கு, வேதமந்திர புஸ்தகங்கள், ஸ்திரீஸ்தனம், இது 3 பூமியில் பட்டா பூமியால் தாங்க முடியாது அப்படின்னு சாஸ்திரம். அதனால அவளை பஞ்சாங்க நமஸ்காரம் வச்சிருக்கான். அப்படி விதி பிரகாரம் புருஷாலான சாஷ்டாங்க நமஸ்காரம், ஸ்திரீகளான அந்த நமஸ்காரம் பண்ணலாம். எப்படி தத பிரதட்சிணம் குறியாது எதோக்த விதனாசுதி புனஸ்துவி தேவேஷம் ஸ்துதிபி ஸ்ரத்தையான்விதா. அந்த நமஸ்காரம் பண்ணணும், பிரதட்சிணம் பண்ணி மீண்டும் நமஸ்காரம் பண்ணணும். என்னென்ன முடியுமோ அந்தந்த இதில் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்துதிக்கணும். சாதாரண மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமல் சொல்லி அந்த பூஜைக்கு சொல்லி சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் ஸ்தோத்திரம் நமக்கு தெரியுமே. இந்த மந்திரம் சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணணும் தாற்பயம். இப்படி அது கழிஞ்சிட்டு வேற ஒரு எண்ணம் சொல்லியிருக்காங்க, நம்மளால முடியாது. ததோ கலரவம் கிருத்வா பிரணமச்சேதி சமர்த்தி குறியாத் விஜ்ஞ பிரதிமாதிருத்திய விசர்ஜன மதாச்சதே. ஆடோடு சப்தத்தில் மேனு கத்தனமா, கத்தி தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு போட்டு இதெல்லாம் ஆராது பண்ணுவாளா? இப்படி இதெல்லாம் போட்டிருக்கு அதில். அதனால இது கிருத்வா முனிர்ஷார்தூலா பார்த்திவர்ச்சா விதானதா புக்திதா முக்திதா சேவ சிவபக்த விவர்தினி. ஏ முனிகளே, நான் சிவாராதனை பற்றி உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டேன். இந்த சிவபக்தி இது பண்ணுறதுனால சிவபக்தி கூடி 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 வரவும் செய்யும். நம்ம புக்தி ஆகிரகிச்சா புக்தி, முக்தி ஆகிரகிச்சா முக்தி. புக்தின்னு சொன்னால் பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் நமக்கு தேவையான வஸ்துக்கள், இகலோக சுகங்கள் புக்தி, பரலோக சுகம் முக்தி. இன்னொரு லோகம் உண்டானா உண்டு, புனர்ஜென்மம் உண்டே அப்படின்னா புனர்ஜென்மம் கிடைக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம இந்த ஜென்மத்தில் பண்ணின பாப புண்ணியங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய பலத்தை அனுபவிக்கணுமே. புண்ணிய பலத்தை அனுபவிக்கிறதுக்காக நல்ல உயர்ந்த ஒரு இடத்துல நமக்கு ஸ்தானம் கிடைக்கலாம். பாபம் செய்திருந்தா மோசமான இடத்துல கஷ்டப்படப்பட்ட ஒரு அவஸ்தையில் போகலாம்.
அதனால இகலோகத்திலே உண்டு, பரலோகத்திலே உண்டு. அப்படி இகலோகத்திலே நமக்கு சுகம் வேணும், பரலோகத்திலே சுகம் வேணும். முக்தினா மோட்சங்கிற அர்த்தத்தினே எடுத்துக்கலாம். மோட்சம் வேணும் அப்படின்னு காமிச்சிச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணினா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் உண்டு, பூஜை பண்ணினால மட்டும் மோட்சம் கிடைக்காது. மோகக்ஷயம் மோட்சம், மனசுல இருந்து ஆகிரகம் இல்லாமல் ஆகணும் தாற்பயம். அணுகளை கூட ஆகிரகம் இருக்கக்கூடாது. இதை கொடுக்கப்பட்டது பாக்கியம். அதனால ரிஷிகளே, இத்தியத்தியாயம் சுஜித்தேன எப்படை சுணையாதபி சர்வபாவ விசுத்தாத்மா சர்வான் காமானவாப்னியார். இந்த வேதவிதி பிரகாரமுள்ள சிவலிங்க ஆராதனையை ஆறு வாசிக்கிறாளோ, ஆறு சொல்லுறாளோ, ஆறு கேட்கிறாளோ, அவளுக்கு எல்லா விதமான பாபத்திலேருந்தும் அவள் விசுத்தியாகி அவள் என்ன ஆகிரகிக்கிறாளோ அது சாதிக்கும். பாருங்க, சிறுதிஜை கேட்கணும். மோட்சம் கிடைக்குங்கிற வார்த்தையே அங்க சொல்லலை. சர்வபாவ விசுத்தாத்மா சர்வான் காமான் அவாப்னியார். அவன் என்ன காமிக்கிறானோ அது கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். நம்ம என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இல்லையா? அதை மாதிரி நீ முக்தி வேணுமா தான் முக்தி எடுத்துக்கோ, முக்தி வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி ஆராதனை பண்ணி உனக்கு முக்தி கிடைக்கும் அர்த்தம். அது மட்டுமல்ல, எப்பவுமே நமக்கு பலஸ்ருதி சொல்லித்தானே சொல்லணும் இல்லையா? அப்பதானே மனுஷாளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆயுராரோக்கியதம் செய்வ யசஸ்யம் சொர்க்கமே பஜா புத்திர பௌத்ராதி சுகதம் ஆக்கியானமிதமுத்தமம். இந்த வேதவிதி பிரகாரமுள்ள இந்த சிவபுராணத்தில் சொல்லிட்டுள்ள அந்த ஆராதன கிரமம், சிவலிங்க ஆராதன கிரமம் செய்து பார்த்து கேட்டு அந்த பார்த்திவலிங்கத்தை ஆராதிக்கப்பட்டவனுக்கு ஆயசு, ஆரோக்கியம், கீர்த்தி, நல்ல சொர்க்கம்னா சுகம், சத் சம்சர்கா சொர்க்கா, நல்ல மனுஷாலோட சம்சர்க்கம் கிடைக்கும், சௌக்கியமான காரியங்களுக்கு சத்கர்மங்கள் பண்ணுறதுக்குள்ள பாக்கியம் கிடைக்கும் தாற்பயம். அது மட்டும் புத்திர பௌத்ராதி வம்சாபிவிருத்தி உண்டாகும். இதெல்லாமாயி சுகமாக அவன் இந்த உலகத்தில் வாழ்வன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இவ்வளவு விஷயங்கள் நமக்கு அனுகிரகமாக கிடைக்கும் தாற்பயம். அதனால தான் மற்றதோட ஆயுராரோக்கிய சௌக்கியம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க இல்லையா? ஆயசம் மட்டும் இருந்தால் போறாது, ஆரோக்கியமும் வேணும். அதுதான் பிரார்த்தனை நமக்கு. ஆயுராரோக்கிய சௌக்கியம், ஆயுசு இருந்தால் போறாது, ஆரோக்கியமும் வேணும். ஆயுராரோக்கிய சௌக்கியத்தோட நமக்கு எல்லா விதமான சௌபாகியமும் கிடைக்கும். இந்த பிரதிவிலிங்க ஆராதனை வேதவிதி பிரகாரம் செய்தாங்கிறது தான் இந்த அனுவாகத்தை நம்ம சொல்லி தந்திருக்கார். அடுத்தது காமானுரோதேன பூஜையன சிவலிங்க சங்கியாபிதானம். இந்த காமதேவனுடைய கதைகள் எல்லாம் வரும். அதில் எப்படி சிவலிங்கத்தை ஆராதிக்கணுங்கிறதுல வருது. நிறைய இந்த ஒரு 3-4 சர்க்கம் கூட எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் சிவபுராணத்தில் கதைகள் தொடங்கும். கதைகள் தொடங்கினா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இன்னும் நிறைய கதைகள் நிறைய வரும். இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் வர்ஷிப்பிங் தி காடாக்கு இதில் வருது, ஆராதன கிரமங்கள். அதனால் கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்டாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, படித்து தான் ஆகணும். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் இனி மேற்கொண்டு வரப்பட்டதில் நமக்கு நிறைய கதைகள்லாம் வரும், பார்க்கலாம். ஏகம் ச வில்வம் மட்டும் கொஞ்சம் ரெக்கார்டிங் அனுப்புங்க சார். இந்த ஒரு ஸ்லோகம் சொன்னேன், ஏகம் ச வில்வம். வர